العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين. நல்ல வசதியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல தலைப்பு இங்கே உள்ளவர்கள் தந்திருக்கிறார்கள். நல்லதொரு குடும்பம், நல்லதொரு குடும்பம் என்ற தலைப்பில் மார்க்க ரீதியாக ஒரு இஸ்லாமிய குடும்பம் எப்படி அமைய வேண்டும், மார்க்க ஒழுங்குகள் ஒரு குடும்பத்துக்குள்ள யார் யாரிடம் எப்படியெல்லாம் வர வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பதற்குள்ள ஒரு நல்ல தருணமாக நாம் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தி கொண்டு யோசிப்போம். ஒரு குடும்பம் என்றால் யார் யார்? குடும்பத்திலே கணவன் உண்டு, மனைவி உண்டு, குடும்பத்திலே பிள்ளைகள் உண்டு, ஆண்மக்கள் உண்டு, பெண்மக்கள் உண்டு, குடும்பத்திலே தாய் தகப்பன் பெரியவர்கள் உண்டு, மாமனார் மாமியார் போன்ற உறவுக்கார பெரியவர்கள் உண்டு. இத்தனைக்கும் மேலாக ஒரு குடும்பத்தில் சில சூழ்நிலைகள், அங்கே இருக்கின்ற கருவிகள், புத்தகங்கள், அக்கம்பக்கத்து வீடு, இந்த சூழ்நிலைகள் இதுவெல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் என்று சொல்லுவோம். இது எல்லாம் மார்க்க பார்வையில் எப்படி அமைய வேண்டும் என்று நாம் சிந்திக்கலாம். நம்முடைய வீடு ஏற்கனவே எப்படி இருக்கிறது என்பதை யோசிக்கலாம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா வஜஅலு புயூதக்கும் கிப்லா, குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் வீடுகளை கிப்லாவாக ஆக்குங்கள். ஒரு வீடு எப்படி இருக்கணும்னு வர்றப்போ வீடு சம்பந்தமாக குர்ஆன்ல வரக்கூடிய 2-3 வசனங்கள். ஒரு வசனம் இப்படி வருது, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா, உங்களுடைய வீட்டை நிம்மதி பெறுவதற்கு இறைவன் ஆக்கி இருக்கிறார். உலகத்தில் எங்கும் நிம்மதி கிடைக்காவிட்டாலும் வீட்டில நிம்மதி கிடைக்கும். வெளியில இல்ல, பள்ளிவாசல்ல இல்ல, வியாபாரத்துல இல்ல, கடைவீதியில இல்ல, வீட்டில நிம்மதி நிச்சயமாக இருக்கும். நம்ம பல பேத்துக்கு அங்க மட்டும்தான் நிம்மதி இல்லை, வெளியே எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய வீட்டை நிம்மதிக்குரிய அந்த தலத்தை நீங்கள் கிபிலாவாக ஆக்குங்கள். அப்படின்னா என்ன? கிபிலான்னா 2 பொருள் அதற்கு. தொழும் இடமாக உங்கள் வீடு இருக்கட்டும், அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாரும் தொழுகட்டும், மனைவி தொழுகட்டும், வயதானவர்கள் தொழுகட்டும், குழந்தைகள் தொழுகட்டும், குடும்ப தலைவர்கள் தொழுகட்டும், முன்மாதிரியான வீடாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதும் இந்த ஆயத்தினுடைய பொருளாகும். முழுக்க முழுக்க மார்க்க அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்ட ஒரு வீடாக வீடு அமைய வேண்டும். மார்க்கம் என்ன சொல்லுது தெரியுமா? ஃபர்து மட்டும் பள்ளிவாசல்ல தொழுகு, நஃபிலு சுன்னத்தெல்லாம் வீட்டில் தொழுகு. சிறந்தது அது. பள்ளியிலையும் தொழுகலாம், சிறந்த முறை என்னன்னா வீட்டில் தொழுகு. ஏன் தெரியுமா? வீட்டிலே தொழுவதில் பல நன்மை. வீட்டில இருக்கிற ஆம்பளை தொழுகிறப்போ அங்க இருக்கிற பொம்பளை தொழுகாம இருக்க முடியாது. குழந்தைகள் பார்க்கும். 4 வயது 5 வயது சிறுவன் கூட பார்ப்பான். வீட்டில எல்லாரும் தொழுகுவதை பார்த்தால் அந்த குழந்தையின் வருங்காலம் அதை போன்று அமையும். இந்த பக்கம் பார்க்கிற அத்தா பாப்பா தொழுகிறார், இந்த பக்கம் பார்த்தா அம்மா தொழுகிறாங்க, அங்க அக்கா தொழுகிறா, இங்க அண்ணன் தொழுகிறான், எல்லாரும் தொழுகிறாங்க. தொழுகை ஆக வேண்டும், தொழுகை கடமை. அறியாத வயதில் செயல்பாடுகள் மூலம் உணர்த்த முடியும். அதனால் தான் ஆம்பளைகளை கூட வீட்டில் தொழுகுங்க, சுன்னத்துகளை நஃபில்களை வீட்டில் தொழுகுங்கள் என்று வலியுறுத்துகிறது மார்க்கம். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் சுன்னத்து தொழுகுவார்கள், பள்ளிவாசலில் ஃபர்து தொழுகுவார்கள். வீட்டில் நஃபில் தொழுகுவார்கள், பள்ளிவாசலில் தான் ஃபர்து தொழுவார்கள். தஹஜ்ஜத் வீட்டில தொழுவார்கள். குடும்பத்தில் இருக்கிற மனைவி, குழந்தை, மகன், மகள், பேரன், பேத்தி எல்லாரும் இவர் தொழுகுவதை பார்க்க வேண்டும். அந்த சூழ்நிலையிலே வளரக்கூடிய ஒரு குழந்தையின் வருங்காலம் நிச்சயமாக தொழுபவர்களையே பார்த்து வளரும் அந்த குழந்தையின் வருங்காலம் மிகச் சரியாக அமையும், சந்தேகம் இல்லை. நாம சில பேர் முடிவு பண்ணியிருக்கோம், வீட்டுலன்னா பொம்பளைக்கு தான் தொழுகணும், ஆம்பளை தொழுக கூடாது. எப்ப பள்ளியாசலுக்கு வர்றோமோ அப்ப தொழுதுக்கலாம். இல்லை,
தொழுகை குடும்ப தலைவனே முசல்லாவை விரித்து வீட்டிலே தொழ துவங்கினால் தான் இருக்கிற அத்தனை பேருக்குமான பொறுப்புணர்வு அங்கே வரும். ஒரு சஹாபி வந்தார், விநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். அந்த சஹாபியுடைய பேரு இத்பான். ஒரு பேர் இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. வந்தவர் சொன்னாரு, நான் ஒரு வீடு கட்டியிருக்கிறேன், புதுசாக ஒரு வீடு எடுத்திருக்கேன். அந்த வீட்டில் ஒரு ஓரத்தில் தொழுகிறதுக்குன்னு ஒரு இடம் ரெடி பண்ணியிருக்கேன். இனிமேல் நான் அந்த இடத்துல தான் தொழுகுவேன். வீட்டில் தொழுகிற சுன்னத்து நஃபிலெல்லாம் எங்கள் வீட்டில் எல்லாரும் அந்த இடத்துல தொழுகுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அது எந்த இடம்னு நீங்களாக குறித்து கொடுத்து அங்கே நீங்கள் ஒரு 2 ரக்காயத்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் போயிட்டீங்கன்னா நாங்கள் அங்கேருந்து தொழ ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு வந்து கூப்பிட்றாரு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. அவங்க போகிறது இருக்கட்டும், நாம் கொஞ்சம் யோசிப்போமே. வளைச்சு பெரிய மெத்த கட்டி வச்சிருக்கான், தொழுகிறதுக்குன்னு ஒரு ரூம் உண்டா? குர்ஆன் ஓதுறதுக்கு வீட்டிலேயே ஒரு மஸ்ஜித் இருக்கலாமே. வஜஅலு புயூத்தக்கும் கிப்லா தானே, வீடு கிப்லாவாக இருக்கட்டுமே. சரி, ஒரு தொழும் இடத்தை தயார் செய்து விட்டு வந்து கூட்டி போனார். அது கொஞ்சம் தொலைதூர இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புகிறார்கள். சஹீஹுல் புகாரியில் சஹீஹ் முஸ்லிமில் எல்லாம் இந்த அறிவிப்பு வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனப்போ கூட சஹாபாக்களும் போனாங்க. வீட்டில் நுழைஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஐன துரீது அன் துஸல்லி, எங்க தொழுகலான்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டான். அவர் ஒரு மூளையை காட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல போய் நின்னாங்க. சஹாபாக்கள் இதை சொல்றாங்க, ஃபஸ்தவன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமன் ஃபஸஃபஃப்னா கல்ஃபஹு. ரசூலுல்லாஹ் போய் முஸல்லாவில் தொழும் இடத்தில் நின்று விட்டார்கள். நாங்கள் உடனே பார்த்தோம், நாங்கள் பின்னாலே சஃபாக நின்று விட்டோம். எல்லாரும் நின்ன உடனே 2 ரக்காயத்துகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள். அதற்கு பிறகு வீட்டுக்காரர் இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்லிவிட்டு நாங்கள் வந்து விட்டோம். ஒரு வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கூட்டி வந்து தொழ இடம் ஏற்பாடு செய்து அந்த இடத்திலே தான் தொழுகுவதை வாடிக்கையாக கொண்டு எல்லா காலத்திலும் சுன்னத்து நஃபிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 7 வயசு அல்லது 8 வயசு உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தை, நீங்க நள்ளிரவு நேரத்தில் என்றைக்காவது, அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை எல்லா காலத்திலும் தரணும், நள்ளிரவு நேரத்தில் எழுந்து 4 மணி 5 மணிக்கு 4:30 மணிக்கு தஹஜ்ஜத் என்ற பெயரில் 2 ரக்காயத்து தொழுகுவதை என்றைக்காவது பார்க்க நேரிடுகின்ற உங்கள் வீட்டினுடைய பெண்டர்கள், உங்களுடைய வீட்டில் இருக்கிற மற்றவர்கள், இப்படி ஒரு தகப்பனை பார்த்திருக்கிற அந்த தலைமுறை வருங்காலத்தில் கெட்டு போகாது. வருங்காலத்தில் அது வழி தவறி போகாது. ஒரு வீடு முதலில் மார்க்க மயமாக அந்த வீடு அமைய வேண்டும். டிவி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, என்னென்ன கருவிகளோ எல்லாம் இருக்கு. நவீன வசதிகள் அத்தனையும் வீடுகளுக்குள்ள வந்து புகுந்திருக்கிறது. வீட்டில் இருக்கிற இளைஞர்கள், வாலிப பெண்கள், வயதுக்கு வந்த பெண்கள் எல்லாம் படிப்பதற்கு எத்தனை பேர்ட்ட ஒரு இஸ்லாமிய நூலகம் ஏதாவது இருக்கா? வீட்டில் ஒரு வீடு, இஸ்லாமிய வீட்டில் ஒரு சின்ன அலமாரி, ஒரு செல்ஃபாவது இருக்கா? படிக்க சொல்லி என்றைக்காவது குழந்தைகளை வலியுறுத்தியது உண்டா? நம்ம எத்தனை பேர் வீட்டில் நபிமார்கள் வரலாறு உண்டு? எத்தனை வீடுகளில் வலிமார்கள் வரலாறு உண்டு? மார்க்கத்தினுடைய முன்னோடிகள் சஹாபா பெருமக்களின் வரலாறு எத்தனை பேருடைய வீட்டில் உண்டு? தர்ஜுமத்துல் குர்ஆன் கூட இல்லாத, குர்ஆனுடைய டிரான்ஸ்லேஷன் கூட இல்லாத, ஆனா வீட்டுல எல்லா வசதிகளும் இருக்கிற வீடு நம்மள்ட்ட இருக்கா இல்லையா? குழந்தைகளுக்கு வீட்டில இருக்கிற போது தினமும் காலையிலயோ மாலையிலயோ ஏதாவது கொஞ்சம் பேஜ எடுத்து படிக்கிற பழக்கத்தை ஏன் நம்மால ஏற்படுத்த முடியவில்லை? தொலைக்காட்சியில அல்லது வேறு பல விஷயங்களிலே மிக அதிகமாக கவனத்தை செலுத்தக்கூடிய நம்முடைய கவனம் மார்க்க விஷயங்களை நம் குழந்தைகள் பெறுவதில் அல்லது அவர்களுக்கு நாம் தருவதில் எவ்வளவு தூரம் பின்னடைவாக இருக்கிறோம் என்பதை எல்லாம் ஒரு இஸ்லாமியமயமான குடும்பத்தை எப்படி உருவாக்குவது என்பதற்கு கீழே நாம் சிந்திக்க வேண்டும். முதல்ல பாருங்க, குடும்பத்தில் குழந்தைகள், நான் ஒவ்வொருத்தராக வருகிறேன், கணவன் மனைவி பெரியவர்கள் என்று வருகிறேன். முதல்ல குழந்தைகள், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற பெரிய செல்வம். ஒன்று தெரியுமா, மனுஷனை மட்டும்தான் வளர்த்துறோம், மீதியெல்லாம் தானா வளர்ந்துக்குது. நாயை பூனை எல்லாம் ஒரு ஆள் வச்சிருந்து வளர்த்த வேண்டியதில்லை. குட்டி போட்ட 5வது நிமிஷம் அது தன்னுடைய வேலையை, தன்னுடைய இயல்பை ஆரம்பிச்சிடும். பூனைக்கு எந்த அம்மாவும் உட்காந்து பாடம் நடத்த வேண்டியதில்லை, பால் ஊட்ட வேண்டியதில்லை, சோறு ஊட்ட வேண்டியதில்லை, எல்லாம் தானா நடத்துறோம்.
ஒரு பூனையோ நாயோ ஆடோ மாடோ உலகத்தில் இருக்கிற வளர்க்குதல் என்பதற்கு உட்படுத்தப்படுவது மனிதன் மட்டும்தான். நம்மளை மட்டும்தான் வளர்க்கணும். நமக்கு கொஞ்ச நாள் வரையும் பாலை தவிர தாய்ப்பால் தவிர வேற எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் ஏதாவது புட்டிப்பால் அது இதுன்னு மெதுவாக சேரும். அப்புறம் மெதுவாக இவன் ரொட்டியும் சோறும் திங்கிறதுக்குள்ள 3-4 வயசாகி போயிருது. தாயுடைய மடியிலேயே கிடப்பான். முதலில் வெறும் அழுகை மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. சந்தோஷமா இருந்தாலும் அழுகுவான், பசிச்சாலும் அழுகுவான், தொந்தரவு வந்தாலும் அழுகுவான். அழுகை மாத்திரம்தான். அல்லாஹ்வுடைய பெரிய ஏற்பாடு என்ன தெரியுமா? அந்த அழுகைங்கிற மொழியை தாய்க்கு மாத்திரம்தான் கற்றுக் கொடுத்துருக்கான். நம்ம அழுகிற அழுகைக்குள்ள டிரான்ஸ்லேஷன் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். பிள்ளைக்கு வவுத்து வலிக்குது அதனால அழுகுது, இப்ப பிள்ளைக்கு பசிக்குது அதனால அழுகுது, தூக்கம் வருது அதனால அழுகுது. குழந்தையினுடைய மொழி அழுகை. அந்த அழுகையை புரியும் அந்த தர்ஜுமா, அந்த டிரான்ஸ்லேஷன் அல்லாஹ் தாய்க்கு மட்டும் தந்திருக்கிறார். இப்ப ரொம்ப காலம் வரையும் நமக்கு அழுக மட்டும் தான் தெரியும். மடியில இருப்பான், அப்புறம் கீழே படுப்பான், அப்புறம் தவழுவான், அப்புறம் குப்புற உழுகுவான், அப்புறம் செவுத்தை பிடிச்சி எந்திரிச்சு நிற்பான், தள்ளு வண்டியில தள்ளி நடப்பான். இவன் நேரா நடக்கிறக்கும் தொட்டில இருந்து இறங்கி பாய் விரிச்சு படுக்கிறதுக்குள்ள 4-5 வருஷம் ஆகி போயிருதா இல்லையா? அப்ப வளர்ப்பு என்பது மனிதனை தான் இப்படி வளர்க்க வேண்டியது இருக்கிறது. ஒரு குழந்தை பருவத்தை தாண்டி அவன் சிறுவனாக, பின் வாலிபனாக, பின் ஒரு 30க்கு மேற்பட்ட வயதை உடையவனாக, இப்படியெல்லாம் அடைகிற ஒவ்வொரு ஸ்டேஜிலேயும் அவனை மிகச்சரியாக மார்க்கத்தின் பிரகாரம் நாம் வழிநடத்த வேண்டியது இருக்கிறது. யோசியுங்கள், குரான்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், குழந்தை யார்களுக்கெல்லாம் பிறந்திருக்கோ குழந்தை கொடுத்தவங்களை பத்தி சொல்றான். யஹபு யஹபு லிமை யஷாஉ ذுகூர் வ யஹபு லிமை யஷாஉ இனாதா. யஹபுனா ஹிபான்னு சொல்லுவாங்க, கிஃப்ட். இறைவன் அன்பளிப்பு தந்திருக்கிறான். சில பேருக்கு ஆண் மக்களை, சில பேருக்கு பெண் மக்களை, சில பேருக்கு இரண்டும் கலந்து என்ன தருகிறான்? அன்பளிப்பு. ஹிபா என்று வார்த்தை வருகிறது. திருக்குரானிலே வேறு பல இடங்களில் நிஅமத், அருட்கொடை என்று வருகிறது. யாருக்கு குழந்தை கொடுத்தானோ அது ரஹ்மத் என்று வார்த்தை வருகிறது. ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, உலக வாழ்க்கையின் பெரிய அலங்காரமே குழந்தைன்னு வருது. ஆகா, நிறைய பாராட்டி சொல்லிட்டானேன்னு பார்த்தா எல்லாம் கமுத்துற மாதிரி இன்னொரு இடத்துல இப்படி வருது. இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் பித்னா, உங்க குழந்தைக பித்னான்ட்டான். பித்னான்னா தெரியும் இல்லையா? என்னங்க அர்த்தம்? நாசம், குழப்பம், விஷமம் அப்படின்னு அர்த்தம். ஒரு பக்கம் அலங்காரம்ங்கிறான், கிஃப்ட்ங்கிறான், மறுபக்கம் பித்னாங்கிறான். அப்படியானால் குர்ஆன் சொல்ல வருவது ஒரு செய்தி, உங்கள் பிள்ளைகள் உண்மையாகவே அல்லாஹ்வின் அன்பளிப்பா அல்லது பித்னாவா என்பதை முடிவு செய்கிற பொறுப்பு பெற்றோரிடத்தில் இருக்கிறது. நாம நினைச்சா ஜீனத்தாக மாற்ற முடியும், ரஹ்மத்தாக நிஅமத்தாக மாற்ற முடியும், நினைச்சா பித்னாவாகவும் மாற்ற முடியும். இன்னைக்கு நாம நம்ம பிள்ளைகளை எல்லாம் எந்த லிஸ்ட்ல மாத்திட்டு இருக்கிறோங்கிறத நாம யோசிச்சு பார்த்தா போதும். கொடுமை இங்கெல்லாம் பரவாயில்லை, நான் ஊரில் சொல்லுகிறேன். வயதுக்கு வந்த பெண்கள் தவறாக வாலிபர்களோடு பழகி சில நேரம் சகோதர சமயத்தை சார்ந்த வேறு சமயக்காரர்களுடன் கூட ஓடிப்போய் அவர்களின் மத பிரகாரம் திருமணம் செய்கிற உச்சகட்ட கொடுமை நடக்கிறது. இந்த வளர்ப்பை என்னவென்று சொல்ல, ஓடிப்போன அந்த பிள்ளையை என்னவென்று சொல்ல, அதை உருவாக்கிய பெற்றோரை என்னவென்று சொல்ல, வசதி கொடுத்து விட்டோம். ஒரு காலத்துல குழந்தைகளுக்கு, ஒரு காலத்துல சின்ன பசங்களுக்கு ஒரு ட்ரெஸ் அல்லது 2 ட்ரெஸ் வச்சிருப்பான், அவ்வளவுதான். ரம்ஜானுக்கு துணி எடுப்பாங்க, பக்ரீத்துக்கு துணி எடுப்பாங்க, அதை வச்சு வருஷம் பூரா ஓடும். இப்போல்லாம் 30-40 துணி இருக்கு. என்ன விசேஷமா இருந்தாலும் புதுசா துணி தான். ஒரே ஒரு ரப்பர் செருப்பு போட்டிருப்பானுங்க, ஹவாய் செருப்பு. சமயத்தில் ரம்ஜான் வர்றதுக்கு முன்னாடி பாதி அது கழண்டு போயிடும். அதை திரும்ப பின்னூசி போட்டு ஓட்டையில குத்தி அட்ஜஸ்ட் பண்ணி ரம்ஜான் வரையும் ஓட்டிடுவாங்க இல்லையா? அப்படித்தானே நடந்தது. இன்னைக்கு குழந்தைகளுக்கு மட்டும் 5 ஜோடி தனியா இருக்கு. அது ஸ்போர்ட்ஸுக்கு, அது வாக்கிங்க்கு, அது வீட்டுக்குள்ள, அது வெளியே போறப்போ, இது ஸ்கூல் ஷூவு,
ஒரு 5-6 வரிசையா இருக்கு. வசதி வாய்ப்புகள் குழந்தைகளுக்கு தருவதில் நாம் மிக மிஞ்சி விட்டோம். உடைகள் தருகிறோம், எல்லா விதமான அணிகளும் தருகிறோம், வசதி வாய்ப்பு தருகிறோம், தேவையான உணவு முறைகள் எல்லாம் செய்கிறோம். பற்றாக்குறை வறுமை, மார்க்க வறுமை மட்டும்தான். தீனிலே மாத்திரம் வறுமை, ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டின்னு சொல்லுவாங்க. வீட்டில் இன்னைக்கு எந்த பாவர்ட்டியும் இல்லை, ஆன்மீக வறுமை மாத்திரம் இருக்கிறது. குழந்தைகளுக்கு தர வேண்டியதை தராத போது வருங்காலத்தில் இப்படி எல்லாம் நடந்துருது. அப்புறம் என் புள்ள போயிட்டா வெளியே சொல்ல முடியல, என்னமோ அப்புறம் அங்கே போய் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரிய புலம்புறாங்க. நீ சில பேர் இப்படி சொல்கிறது உண்டு. என்னன்னு, என் பிள்ளையெல்லாம் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான், என் பிள்ளையெல்லாம் என் பையன்லாம் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். இப்படி சொன்ன நிறைய வீட்டில் ஜம்ப் பண்ணி போயிட்டாடுவோம். ஆமாம், நடந்து முடிஞ்சிருச்சு. கடைசியில் வருத்தப்படுகிறோம். சரியான வளர்ப்பை மார்க்க ஒழுங்கை கொடுத்து கொண்டு வரவில்லை என்றால் இனிவரும் காலங்களில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பசங்க நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு இருப்பாங்களான்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேல தீன் கொடுக்கணும், இஸ்லாம் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி குர்ஆன்ல சுமார் 28 இடத்துல அவரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை வருது. 28 இடத்துலையும் ஒரே வார்த்தை வருது. என்ன தெரியுமா? ஒமக்கான மினல் முஷ்ரிகீன், இப்ராஹிம் இணை வைப்பவர் அல்ல. குர்ஆன்ல நிறைய இடத்துல இந்த வார்த்தை வருது. ஹனீஃப முஸ்லிமா, அவர் ஒரு பியூர் முஸ்லிம். அவ்வளவு பியூரிட்டி அவருடைய இஸ்லாத்துல. ஹனீஃபா அப்படின்னா அதான் அர்த்தம், எந்த பக்கமும் சாராத ஒரே நேர்கோட்டில இருப்பவர்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆன்ல நபிமார்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான், ஹனீஃப முஸ்லிமா. அப்ப சுமார் 28 இடங்கள்ல அவர் இணை வைக்க மாட்டாருன்னு சொல்றான், பியூரான முஸ்லிம்னு சொல்றான், ஒரு ரோல் மாடலான முஸ்லிமாக அறிமுகப்படுத்துறான். அந்த இப்ராஹிம் பையனை வச்சுக்கிட்டு கஅபத்துல்லாஹ்ல துவா செய்யறார். ஒரு துவா, இந்த துவா குர்ஆன்ல இருக்கு. வஜ்னுபுனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என் பையனையும் எந்த காலத்திலையும் உன்னை வணங்குறத விட்டுட்டு சிலை வணக்கத்துக்கு போகாம எங்களை பாதுகாத்துரு. என்ன இவரெல்லாம் போவாரா? அவர் பையனெல்லாம் போவாங்களா? அல்லாஹுக்காக வேண்டி அறுக்கிறேன்னு சொன்ன உடனே அருன்னு சொல்லிட்டு படுத்தவர் எப்படி போவாரு? நாம யோசிக்கிறோம். உயர்ந்த இடத்தில் அல்லாஹுவால் சான்றிதழ் தரப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருங்காலத்தை நினைத்து பயப்படுகிறார்கள். என்ன பயம்? வஜ்னுபனி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், எந்த காலத்திலாவது என்னுடைய பிள்ளை இப்படி போய் விடுவானோ என்கிற பயத்தில். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்களுக்கு அந்த பயம் இருந்தது என்றால், ரொம்பவும் இப்படியும் அப்படியும் கலந்து வாழ்ற நமக்கெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை பொறுத்தவரை அது வருங்காலத்தில் எப்படி போகும் என்பதில் வேணும் இல்லையா? நான் தாய்மார்களுக்கு குறிப்பாக சொல்லுகிறேன், நம்ம பிள்ளைகளுடைய பசங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ. பள்ளிக்கூடங்கள் உருவாக்குவதை விட, ஸ்கூல்கள் தரும் ஒழுக்கத்தை விட, வெளியில இருக்கிற ஒழுங்குகளை விட, வெளியில இருக்கிற எந்த நல்லது கெட்டதும் பாதிப்பு ஏற்படுத்துவதை விட மிகச்சரியாக அவனுடைய உள்ளத்தில் போய் உட்கார்றது ஒரு தாய் தகப்ப செய்யற நன்மை அல்லது தீமை எதா இருந்தாலும் உட்காந்துரும். முதல்ல உட்கார்றது அதுதான் வரும். 6 வயதில பிஞ்சு விரல் பிடித்து உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு பள்ளியாசலுக்கு வந்து பாருங்கள். 6 வயசு 7 வயசுல அவனோட பிஞ்சு விரலை பிடிச்சிட்டு நீங்க கூட்டிட்டு வந்தா சத்தியமாக கிழவன் ஆகிற வரை நீங்க இல்லைன்னாலும் அவன் பள்ளியாசலுக்கு வருவான். உருவாக்குவது நாம் தானே. மார்க்க நெறிப்படி பிள்ளைகளை உருவாக்கினால் மட்டும் தான் அவர்கள் நமக்கு கிடைப்பார். முழுக்க இஸ்லாமிய மயமாவே நடந்துக்கணும். மார்க்க ஒழுங்கு. தகப்பனார் மகனுக்கு சலாம் சொல்லணும், மகன் தகப்பனார் தாயாருக்கு சலாம் சொல்லணும். எத்தனை பேர் சொல்லுவோம்? என் பையனுக்கு நான் சலாம் சொல்லுவேன். அப்போ வேற நம்ம பையனுக்கு நானே சலாம் சொல்லுவேன். வீட்டில் உள்ள எல்லாருக்கும் மார்க்க முறைப்படியே ஒரு குடும்பத்தை கட்டமைக்கணும். சில பேர் உள்ள பிள்ளைகள்கிட்ட பழகிற அந்த சைக்காலஜி கூட தெரியறதில்லை.
குழந்தைகள்கிட்ட கண்ணியமா பழகணும் கூட தெரியறதில்ல. டே எருமா மாடு கூப்பிட்றப்ப இப்படித்தான், அது விளங்குமா? வருங்காலம் பூரா மாடாத்தான் இருக்கும் வீட்டில். வேடிக்கை சொல்லுவாங்க, நண்பர் ஒருத்தர் வந்திருந்திருக்காரு. இவன் உள்ள வர்றப்பவே தான் பையனை இப்படி காதை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வந்திருக்கான். யாரு பையன் வந்தவர் கேட்குறாரு, நம்மளுதான். என்ன பேரு? என்ன பேரு? சனிய. உள்ள இருந்த நம்ம சவுண்ட் விடுது. ஏங்க அவர் உங்க பேரை கேட்கல, பையன் பேரை கேட்கிறாரு. தேவையா? கூப்பிடுறதெல்லாம் மாடு சனிய. பத்வாவுக்குள்ள வாக்கியங்கள் ஆம்பளை மட்டுமல்ல பெண்களும் கூட. குழந்தைகள் உருவாக்கத்தில் அவர்களின் வருங்கால நலனை கருத்தில் கொள்ளுகிற போது சின்ன சின்ன விஷயங்களிலே கூட இஸ்லாமிய ஒழுங்குமுறை பிரகாரம் கண்ணியத்தோடு ஒரு குடும்பத்தை செலுத்தினால் அந்த குடும்பம் நன்றாக அமையும். நாம் தானே உருவாக்குவது. இன்னைக்கு ஒழுக்கங்களை எல்லாம் தாண்டி எல்லா ஒழுக்கத்தையும் அவனுக்கு யார் சொல்றன்னா டிவி தான் சொல்லுது. பூரா இந்த எலக்ட்ரானிக் மீடியாக்களுடைய வருகைக்கு பின்பு சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம், ஒரு கணக்கெடுப்பு, இந்தியாவில் இருக்கிற குழந்தைகள் லீவு நாளில் அதிகமாக பார்க்கறது, பரிச்சை நேரத்தில் கம்மியாக பார்க்கறது, டெய்லியும் பார்க்கறது, அது இது எல்லாம் கணக்கு போட்டு வருஷத்தில் ஏவரேஜ் பண்ணி சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் சராசரியாக இந்தியாவுடைய குழந்தை டிவி பார்க்குதான். பெர் டே 6 hours பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு. விளங்குமா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் சராசரியாக இந்திய தொலைக்காட்சிகளில் குழந்தைகள் இருக்கிறார்கள். என்ன அங்கே இருந்து ஒரு பக்கம் ஒழுங்கீனம், கெட்ட நடத்தை மாத்திரம் போதிக்கப்படுகிறது, நல்லவைகளே கிடையாது. அப்படியானால் எதிர்வினையில் நல்லவைகளை தருவதை கடமையாக கொண்டிருக்கிற பெற்றோருடைய பொறுப்பு என்ன? தெளிவா இருக்கானு இப்போலாம் பசங்க வேடிக்கையாக சொல்லுவாங்க. தகப்பனார் பையன் கூட உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஏதோ பாட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்குது, ரொம்ப கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. முதல்ல ஏன் உட்காந்து பார்க்கணும்? அவர் என்ன சொல்லியிருக்கார், டேய் போய் தண்ணி மெத்திட்டோடா அனுப்பிச்சி விட்டார் தண்ணி மெத்தருக்கு. என்னென்னா அவன் பார்க்கக்கூடாதான், இவர் மட்டும் பார்ப்பாரான் வீட்டில். அவன் போயிட்டான், போய் தண்ணி கொண்டு வந்தான். அதுக்குள்ளே அந்த சீன் நடந்துருச்சு, பிரச்சனை இல்லை, நிம்மதியாக உட்காந்துட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அதை விட மோசமாக இன்னொரு சீன் வருது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆஃப் பண்ணிட்டு போகலாமா, பார்த்துட்டு உட்காந்துருக்கலாமா, பையன் வேற உட்காந்துருக்கானு, ரொம்ப தர்ம சங்கடம். இவர் இப்போ ஒன்றும் சொல்ல, அவன் கேட்டான், நான் போய் தண்ணி மெத்திட்டு வரட்டா, நான் வேணா போய் தண்ணி எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு அவன் கேட்டிருக்கான். இல்லை, இந்த காலத்தில் தெளிவாக இருக்கிறார்கள். தொலைக்காட்சி போன்றவற்றின் வழியாக நாம் ஜீரணிக்கிற கிரகிக்கிற விஷயங்களை விட டெக்னாலஜியில் தொழில்நுட்பத்தில் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நம்மளை விட தாண்டி இருக்காங்க. உண்மை அதுதான். நெஞ்சில கை வைத்து சொல்லுங்கள், தொலைக்காட்சியை பொறுத்தவரை ஒரு விளம்பரமாவது நீங்க வயசுக்கு வந்த பிள்ளைய உட்கார வச்சுட்டு நீங்க ஒன்னா பாத்திர முடியுமா? இன்னைக்கு முடியல. அவ்வளவு அசிங்கம். நான் சினிமா நாடகம் அது அதெல்லாம் பேசல, ஜஸ்ட் ஒரு அட்வர்டைசன், ஒரு விளம்பரம் மாத்திரம். விளம்பரத்தை கூட குடும்பத்தில் இருக்கின்ற பருவத்தை அடைந்து விட்டவர்களை வைத்துக் கொண்டு பார்க்கிற போது சங்கோச்சப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில நாம பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நீங்க தனியா பார்க்கலாம், அவங்க தனியா பார்க்கலாம். அமருகிற போது ஏற்படுகின்ற அசிங்கங்கள் எவ்வளவு தெரியுமா? ஒரு காலத்தில் நம்ம ஊர்ல எல்லாம் வயசு பிள்ளைகளை வச்சுட்டு கல்யாண பேச்சே பேச மாட்டாங்க. யாருக்காவது கல்யாணமா இருக்கும் ஊர்ல, அந்த மாப்பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும். ஆனா அந்த கல்யாண பேச்ச அவங்க வீட்டுல பொண்ணு பார்த்துருக்காங்களாம், நிச்சயம் வச்சிருக்காங்களாம், மே மாசம் கல்யாணம் வச்சிருக்காங்களான்னு பேசும்போது நம்ம வீட்டு வயசுக்குள்ள இருந்துச்சுன்னா நீ உள்ள போன்றுவாங்க. அதை உள்ள அனுப்பிச்சு விட்டுட்டு தான் இவங்க பேசுவாங்க. அந்த அளவிற்கு எந்த வயது பிள்ளையை வைத்துக் கொண்டு எந்த பேச்செல்லாம் பேசக்கூடாதோ அதிலெல்லாம் கவனம் செலுத்திய பரம்பரையினுடைய இன்றைய வழித்தோன்றல் எப்படி இருக்குன்னா, கிளாமரான ஆபாசமான காட்சிகளை கூட ஒட்டுமொத்தமாக அவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு நாம் அமர்ந்திருக்கிறோமே. உண்மையாகவே இந்த நூற்றாண்டை பொறுத்தவரை தொலைக்காட்சி போன்றவை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குழந்தைகளை எப்படி உருவாக்குது தெரியுமா? வன்முறை, ஆபாசம். 15 வயசுல கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி
ஒரு பையனுக்கு தெரிஞ்சிட்டு இருந்த விஷயம் எல்லாம் இன்னைக்கு 8 வயசுல தெரியுது. 8 வயசுல. விளைவு என்ன தெரியுமா? வீட்டில் ஏதாவது கணவன் மனைவி அந்த அம்மா அத்தா கொஞ்சம் ஏதாவது செல்லமாகவோ அன்பாகவோ அவர்களுக்கு இடையில பேசிக்கொண்டால் கூட இரட்டை அர்த்தத்தில் 8 வயது பிள்ளை பார்க்கிறார். சாபத்திற்குரிய செய்தி அல்லவா இது? அன்பாக மனைவி இடத்துல பேசுவதை கூட இவனுடைய கண் வேறு விதமாக பார்க்க துவங்குகிறது ஒரு வீட்டுக்குள்ளே என்று சொன்னால், நிறைய அறிவை தந்து விட்டோம் என்ற அடிப்படையில் நாம் பெருமிதம் கொள்ளுகிறோம். மறுபக்கம் கெட்டுப்போவதற்குள்ள எல்லா சூழ்நிலைகளும் எல்லாம் குழந்தை மனசு பூ மாதிரி. அந்த சின்ன குழந்தைய 6 வயசு 7 வயசு மல்லிப்பூ மாதிரி உள்ளம். அதுல போய் ரத்தம், வன்முறை, கத்தி, கொலை, ஆபாசம், பாட்டு, டான்ஸ் என்னென்னமோ காட்டுறான். குரூரமாக வளர்கிறது. பூ மாதிரி வளர வேண்டிய பிள்ளைகள். ஸ்கூல்ல ஒரு டிராமா, பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழாவில் ஒரு டிராமா ஏற்பாடு பண்ணியாச்சு. எல்லா குழந்தைகளையும் ஏற்பாடு பண்ணியாச்சு. நாடகத்துக்கு தயார் பண்ணுறாங்க. டீச்சர் எல்லாம் சொல்லி தர்றாங்க. ஒரு சின்ன பையன், இன்னும் ஒரு 5-6 வயசு பையன், அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்ன ட்ரைனிங் தெரியுமா? நாடக அந்த ஸ்க்ரீன் படி, கதைப்படி என்னன்னா, ஒரு வயசான அம்மா அத்தா 2 பேர் வருவாங்க. வயசானவங்க, 80-90 வயசு உள்ளவங்க, பூரா நரைச்சி போய் குச்சி ஊண்டிட்டு ஒரு தாத்தா ஒரு பாட்டி 2 பேர் வருவாங்க. அவங்க வந்து கதவை தட்டி, நாங்கள் கொஞ்சம் இங்கே தங்கிக்கிறோன்னு கேட்பாங்க. அப்போ நீ உடனே என்ன சொல்லணும்? இந்த பையனுக்கு டீச்சர் சொல்லி கொடுக்குது. நீ என்ன சொல்லணும்னா, இங்கெல்லாம் இடமில்லை போ அப்படின்னு சொல்லணும். இதுதான் சீன். இவனுக்கு உள்ளது ஒரே ஒரு சீன் தான், ஒரே ஒரு வார்த்தை தான். இவனுக்கு என்னன்னா, கதவை திறக்கணும், இங்கெல்லாம் இடமில்லை போ, இவ்வளவுதான். இதை அவனை ஒரு வாரமா மனப்பாடம் பண்ண வச்சு அவனுக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் கொடுத்து அவனை ரெடி பண்ணி ஒரு வாரமா ரெடி ஆயிடுச்சு. கரெக்டா நாடகம். இவன் மாதிரியே தான் மற்ற குழந்தைங்க. அந்த தாத்தா பாட்டி வேஷம் போட்டு வருது, அதுவும் குழந்தைங்க தான். தாத்தா பாட்டி வேஷம் போட்டு குச்சியை உண்டிட்டு வருதுங்க. கதவை தட்டின உடனே இந்த பையன் வெளியே வந்துட்டான். வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். நீ பார்க்குறான், அவன் தாத்தா பாட்டின்னு கேள்விப்பட்டான். ரொம்ப பரிதாபமாக தத்ரூபமாக பொதிஞ்சிருச்சு இந்த அமைப்பு. இவங்கள வெளியே போன்னு சொல்றதுக்கு அவனுக்கு மனசு வர மாட்டேங்குது. குழந்தை உள்ள அப்படித்தானே, யாரையும் எடுத்தெறிஞ்சு அவ்வளோ சீக்கிரமெல்லாம் இது பண்ணாது. பேசாம நிற்கிறான். ஸ்க்ரீனுக்கு பின்னாடி டீச்சர் நின்றுட்டு, சொல்லுடா சொல்லு, இங்கேயெல்லாம் இடமில்லை போன்னு சொல்லு, இங்கேயெல்லாம் இடமில்லை போன்னு சொல்லு. டீச்சரோட டார்ச்சர் வேற. மறுபக்கம் இவங்கள்ட்ட சொல்லியும் ஆகணும். தப்புன்னு என்ன பண்ண தெரியுமா? இங்கெல்லாம் இடமில்லை போங்க, வேணும்னா எங்க வீட்டுக்கு வாங்கண்ணா. அவனுக்கு என்ன சொல்ல வந்தாங்களோ அதை சொல்றதுக்கு அவனால முடியல. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்? குழந்தை உள்ளம்ங்கிறது இதுதான். ரொம்ப இலகுதலான உள்ளம். எதை பார்த்தாலும் இறக்கப்படுகிற பூ மாதிரி உள்ளம். வன்முறைகளுக்கோ ஆபாசங்களுக்கோ அந்த பால் மனசுல இடமே கொடுக்க கூடாது. ஆனா இந்த சமூகம் இன்றைக்கு வளர்ந்திருக்கிற ஊடகம், அந்த ஊடகம் குழந்தைகளின் மீது ஏற்படுத்துகிற வன்முறை, இது ஒரு பெரிய ஒரு ஐடியாலஜிக்கல் வயலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, கருத்து சார்ந்த வன்முறை. இது ஒரு ஐடியாலஜிக்கல் வயலன்ஸ். இது குழந்தைகள் மீது திணிக்கின்ற மிகவும் அசிங்கத்திற்குரிய காட்டுத்தனமான செயல். குழந்தைகளை வீட்டில் வளர்க்கிற போது நாம் ரொம்ப பொறுப்பாளி. காரணம், இது எல்லாமே சேர்ந்து இதுக்கெல்லாம் பதில் நாம தான். ஒரு காலத்தில் ஆசைப்பட்டாங்க, என் பிள்ளைய நான் ஆலிமாக்கணும், என் பிள்ளைய நான் ஆபீஸ் ஆக்கணும். இன்னைக்கு அந்த ஆசை கூட யாரும் பண்றதில்லை. என் பையன் வெளிநாடு போகணும், சம்பாதிக்கணும், அவன் அங்கே போய் ஏதாவது பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், வீடு கட்டணும். ஆலிமாக்குற ஆசையும் ஆபீஸ் ஆக்குற ஆசையும் ஏன் இந்த காலத்துல இல்லாம போயிருச்சுன்னே தெரியல. அதாவது சூழ்நிலை சந்தர்ப்பம் முடியல. ஆனா ஒரு காலத்துல எல்லாரும் ஆசைப்படுவாங்க. இன்னைக்கு அந்த ஆசை கூட இல்லாத மாதிரி தெரியுது. இன்ஷா அல்லாஹ் எனக்கு குழந்தை பிறந்தா நான் ஆபிஸா வாக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு ஆலிமாக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க அதிகமான பேர் இல்லை. நிறைய காரணம். நான் அங்க ஊர்ல சில விழாக்கள்ல பேசுறப்ப சொல்றது உண்டு. ஒரு உண்மையான காரணம் ஒன்று இருக்கு. யாரும் சங்கடப்படக்கூடாது இந்த காரணத்தை சொல்றமேனு, குறிப்பா தாய்மார்கள். என்னன்னா, இந்த அதிகமா குழந்தை இல்லாம போறது ஒரு காரணம். வீட்டில் ஒன்னே ஒன்று இல்லாட்டி 2 2. முதல்ல ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. டேய் நீ ஓதுறதுக்கு போ, நீ படிக்க போ,
நீ கடைக்கு போ, நீ ஃபாரினுக்கு போ, திருமண பக்கமெல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் விட முடியுது. இன்னைக்கு என்ன தெரியுமா, இருக்கிறதே ஒன்றே ஒன்று. ஆமாம், இவ்வளோ ஓதருக்கு அனுப்பிச்சிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணுறது? ஓதருக்கு அனுப்ப தயாராக இல்லை, ஹாபிஸாக்கவோ ஆலிமாக்கவோ தயாராக இல்லை. ஒரு வகையில் வீடுகள் தோறும் மக்களும் குழந்தைகளும் குறைந்து வருவது கூட ஒரு நல்ல மார்க்க சூழ்நிலையை வீட்டில் ஏற்படுத்த முடியவில்லைன்னு சொல்லலாம். நாம் இது குறித்து ஆழமாக யோசிக்கணும். இது ஒரு ஒரு ஆய்வுக்குரிய ஒரு செய்தி. நான் லேசாக அதை உங்களுக்கு தொட்டு வைக்கிறேன். ஏன் அந்த ஆசை கூட இல்லாமல் போயிடுச்சு? எத்தனை குழந்தைகளிடத்தில் பெரிய பெரிய ஆலிம்களாக, முஃப்திகளாக, சட்டமேதைகளாக ஆகக்கூடிய திறமையை அல்லாஹ் ஒழிச்சு வச்சிருக்கலாம். நமக்கு அது தெரியாது. நாம கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்ல போட்டுருவோம். உண்மை, அவன் பெரிய ஆலிமாக, இந்த உலகத்தின் பெரிய சீர்திருத்தவாதியாக, ஏராளமான பேர் முஸ்லிமாகுவதற்கு காரணமான குழந்தையாக அவனால உருவாக முடியும். ஒரு சஃபர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு இருந்தாங்க. சஹாபாக்கெல்லாம் கூட போறாங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி வருது. அதுல ஒரு நிகழ்ச்சி இது, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். எதுவுமே குடிக்கிறதுக்கு இல்லை. ஒரு இடையன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அவன்கிட்ட ஆடு பால் கறந்துக்கிறதுக்கு கேட்டாங்க. சஹாபாக்கள் தான் போய் கேட்டாங்க. ஒரு 8-9 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. ஆடு கொடுப்பா, பால் கறக்கணும். ஒன்றும் இல்லை, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க. அப்போது இந்த பையன் சொன்னான், சிரிச்சான், இது எல்லாமே மலட்டு ஆடு, இதில் பால் வராது. மலட்டு ஆட்டில் எப்படி நீங்கள் பால் கறப்பீங்க? தெரியாமல் கேட்குறீங்க அப்படின்னா, இவர் மலட்டு ஆடோ மற்ற ஆடோ, ஆடு கொடுக்கறது உன் பொறுப்பு, கறக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கறந்துருவாங்க, அவங்களுக்கு கறக்க தெரியும். என்ன மலட்டு ஆட்டில் பால் கறப்பாரா? இந்த சிறுவன் இடையன் கேட்கிறான். ஆமாம், நீ ஆடு மட்டும் கொடுத்துட்டாங்க. வழக்கம் போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு, அந்த பையன் அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். சின்ன பையன், ஆடு மேய்க்கிற பையன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்தார்கள். மாட்டினுடைய மடுவிலை அமர்ந்து கொண்டு ஓதினார்கள். அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்கிறார்கள். அதுக்கு பிறகு கறந்தாங்க. பால் வருகிறது. நிகழ்ச்சி நமக்கு தெரியும். எல்லாரும் குடிச்சிற அளவுக்கு பால் இருந்தது. எல்லாரும் குடித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் குடித்தாங்க. கடைசியாக குடிக்கும்போது அங்கே தூரத்தில் பார்த்துட்டு இருக்கிற அந்த பையனையே பார்க்குறாங்க. பார்த்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு, சல் துஅத, கேளுப்பா. அதாவது ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அந்த பையன் போகிற வழியில். நம்ம திரும்ப ஏதாவது காசோ அல்லது இந்த பாலில் இருந்து கொஞ்சமோ என்ன கேட்குறானோ அதை கொடுக்கலாமே அப்படிங்கிறதுனால உதவிக்கு கைமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. என்ன கேளுப்பா, என்ன வேணும்? அந்த பையன் மெதுவாக பக்கத்தில் வந்து கேட்டான், அல்லிம்னி கலிமத்தன் குல்தஹா இந்தல் ஹலப். நீங்கள் ஒன்றும் தரவெல்லாம் வேணாம், என்னமோ ஓதுனீங்கல்ல, அது என்னன்னு சொல்லி கொடுங்க. அவன் மெயின் பாயிண்டே பிடிச்சிட்டான். அதாவது இந்த ரீட்டைலில் வாங்குற வேலையெல்லாம் வேணாம், ஹோல்சேலில் வாங்கிடுவோம். சும்மா போட்டுக்கிட்டு நீ வந்து ஏதாவது 1 வெள்ளி 2 வெள்ளி கொடுன்னு கேட்குறக்கோ, அரை கிளாஸ் பால் கேட்க, இந்த வேலையெல்லாம் வேணாம், ஒன்றை கேட்டலான்னு முடிவு பண்ணி அழகாக சொல்கிறான், அல்லிம்னி கலிமத்தன் குல்தஹா இந்தல் ஹலப். நீங்கள் பால் கறக்கிறப்போ என்னமோ ஓதுனீங்கல்ல, அது என்னன்னு சொல்லி கொடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அஇன்னக குலாமுன் முஅல்லம், அஇன்னக குலாமுன் ஏய், நீ என்ன ஆடு மேய்க்கிற பையன் மாதிரி தெரியலையே, நீ ஏதோ கற்பிக்கப்பட்ட சிறுவனை போல் அல்லவா இருக்கிறாய். குலாமும் முஅல்லம், ஒரு ட்ரைனடு ஸ்டூடெண்ட் மாதிரி இல்லை இருக்க நீ, என்ன நீ இப்படி கேட்குற? அவனை விசாரித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் தோளிலே கை போட்டு சொன்னார்கள், நீ ஆடு மேய்ப்பதற்கு உள்ளவன் அல்ல, உனக்குள்ளே அல்லாஹ் இல்மை சொருகி இருக்கிறான், இல்மின் ஊற்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான், அந்த தாகத்தை வைத்திருக்கிறான், என்னோடு வா என்று கூட்டி வருவார்கள் அந்த சிறுவனை. பிற்காலத்தில் பெரிய சஹாபி, பெரிய மேதை, லட்சக்கணக்கில் மார்க்க விஷயங்களை தெரிவித்து ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை அறிவித்து இந்த உம்மத்தின் சட்ட மேதை என்று பெயர் பெற்ற, நாமெல்லாம் அடிக்கடி நூல்களில் வாசிக்கிற ஹதரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அந்த சிறுவர் 8 வயசுல கொண்டு போய் அவங்க அம்மா அப்பா போட்டாங்க. வழக்கம் போல ஏதோ ஒரு தொழில்ல உள்ளே ஆர்வம் இருக்கிறது, அவனுக்கு கல்வியின் ஆர்வம் இருக்கிறது. சரியான போக்கில் அவனை கொண்டு போனால் அவன் இந்த உலகத்தின் பெரிய சட்டமேதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்குள்ளே ஊடுருவி ஒளிந்திருக்கிற அந்த குழந்தையின் தனித்திறமையை கண்டறிந்து, நீ இங்கே இருக்க வேண்டியவன் அல்ல, என்னோடு இருக்க வேண்டியவன் என்று
தோளிலே கை போட்டு அழைத்த போதுதான் இந்த உலகத்தின் பெருமேதைகள் உருவாக முடிந்ததுன்னா, ஏன் குழந்தைகளை இப்படியெல்லாம் உருவாக்கணுங்கிற ஆசை கூட இந்த காலத்துல இல்லாம போயிருச்சே அப்படிங்கிறத நினைச்சா வருத்தமா இருக்கு. யார்கிட்டையுமே என் புள்ள ஆலிம் ஆகணும், என் புள்ள ஒன்று தெரிஞ்சுக்குங்க, கோடீஸ்வரன் ஆயிரலாம், மரியாதை அல்லாஹ்வுடைய இல்மிலே இருக்கிறது. கோடி வேணுமா, சமுதாயத்தினுடைய லீடர்ஷிப் வேணுமா, தலைமை ஏற்கிற தன்மை வேண்டுமா, அந்த குழந்தையை உலகம் மெச்ச வேண்டும் என்றால் நீங்கள் ஆலிம்களாக ஆஃபிதுகளாக பெரிய பெரிய அளவில் ஆக்க முடியாட்டாலும் குறைந்தபட்சம் மார்க்க நெறிகளை பேணி நடக்கக்கூடிய ஒரு நல்ல இஸ்லாமிய சூழலையாவது அந்த குழந்தைகளுக்கு தர வேண்டுமா இல்லையா? அடுத்து இந்த குழந்தைகளை இப்படியெல்லாம் தர்றதுக்கு முன்னால மிக முக்கியமான செய்தி என்னன்னா, அவர்களை வளர்க்கிற போது அந்த பொறுப்பில் இருக்கிற பேரண்ட்ஸும் சரியா நடக்கணும். ஹதீஸ்ல வருதல்ல, ரஹிமல்லாஹு இம்ரான் அல்லக அஸாஹு, தன்னுடைய குழந்தைய கண்டிப்பதற்காக வீட்டிலே சாட்டையை தொங்க விட்டிருக்கிற மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அப்படின்னு துவா செஞ்சாங்க ஸல்லல்லாஹு. இங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அடிக்கிற தந்தைன்னு சொல்லல, டப்பு டப்புன்னு எடுத்து குழந்தைகளை அடிக்கிறது இல்லை, அது குழந்தைகளுடைய சைக்காலஜியே தெரியாதவங்க செய்யற வேலை. குச்சியை வச்சு தொங்க விட்டிருக்கிறவனுக்கு அருள் புரியட்டும், அடிப்பவனுக்கு அல்ல. அப்படின்னா கண்டித்தே வளர்க்க வேண்டும், காட்டியே வளர்க்க வேண்டும், வன்முறை பிரயோகிக்க வேண்டாம், ஆனால் பிரயோகிப்பேன் என்று சொல்ல வேண்டும். அதுதான் அதற்கு அர்த்தம். தாயும் தந்தையும் இந்த தரத்தில் முதல்ல வளர்க்குறாங்களா? எந்த கடமையும் சரியா செய்யறதில்ல. பேர் வைக்கிறதுல இருந்து, குழந்தைக்கு செய்யறதுல இருந்து, கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து கொடுக்கறதுல இருந்து, இன்னைக்கு உள்ள குளறுபடிகள்லாம் அதான் காரணம். 7வது நாள்ல பேர் வைக்கணும், 7வது நாள்லயே அகீகா கொடுக்கணும், 7வது நாள்லயே தலைமுடி எடுக்கணும், எல்லாம் 7வது நாள் செய்யணும். முடிந்தால் மருத்துவர்கள் உடன்பட்டால் 7வது நாளிலேயே சுன்னத்தும் செய்யணும். இது எல்லாமே மார்க்க நடைமுறை. இந்த அகீகான்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அகீகா அப்படின்னா என்ன தெரியுமா? அகீகாங்கிற வார்த்தைக்கு நீங்கள் அரபி டிக்ஷனரியில் போய் அகீகான்னா என்னன்னு பொருள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். என்ன தெரியுமா? குழந்தை பிறந்தவுடன் இருக்கின்ற தலைமுடியினுடைய முதல் முடி, அதுக்கு பேர் அகீகா. 7வது நாள் அதை எடுத்துட்டு கொடுக்கறதுக்கு பேர் தான் அகீகா. நாம் இந்த ரெண்டையுமே வேற மாதிரி பண்ணுவோம். பேர் 40ல் வைப்போம், அகீகாவை 3 வருஷம் கழிச்சு கொடுப்போம். சில பேர் ஃபோன் பண்ணுறோம் மசாயிலுக்குன்னு, ஹஜ்ரத் பையனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம், சரி இல்லை அவனுக்கு இன்னும் அகீகா கொடுக்கல, கல்யாணத்துலேயே ஒன்றும் அறுத்து போட்டுடலாமா? போடு, நல்ல வேலை சுண்ணத்தை முன்னாடியே பண்ணிட்டான். என்ன கொடுமை இது! 7வது நாளில் செய்யப்பட வேண்டிய பேர் வைக்கிறது, அகீகா கொடுக்கறது, தலைமுடி எடுக்கிறது, மார்க்கத்தினுடைய கடமைகள், இஸ்லாமிய கடமைகள் எதையுமே அந்த குழந்தைகளுக்கு துவக்கத்திலிருந்து சரியாக செய்யவில்லை என்கிற போதுதானே எல்லா விதமான குளறுபடிகளும். பேரண்ட்ஸ் சரியா இருந்துட்டாங்கன்னா அல்லாஹ் நிச்சயமா பிள்ளைகளை காப்பாத்திடுவான். ஆனா அவங்களே ஆட்டம் போட்டா ஒன்றும் இல்லை. குரான்ல ஒரு காட்சி, மரியம் அம்மா இருக்காங்கல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார். உங்களுக்கு தெரியும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அருளால் தந்தை இல்லாமல் பிறந்தவர்கள். ஊருக்கு வெளியே குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. ரொம்ப கவலை. என்ன கவலைன்னா, எப்படி ஊருக்கு தூக்கிட்டு போக போறோம், அவனுக்கு என்ன சொல்ல போறானுங்களோ, என்ன நடக்க போதோ. இருந்தாலும் நெஞ்சில துணிவு, தைரியம், குழந்தைய தூக்கிட்டு போனாங்க. வர்றாங்க ஊருக்குள்ள. உள்ள வந்த உடனே ஊருக்கு வெளியே குழந்தை பிறகுது. ரொம்ப பயந்துக்கிட்டே வர்றாங்க. மனசுக்குள்ள கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நடக்கிறாங்க. இந்த அளவு கூட வருது, யாழைத்தனி குந்து நசியம் மன்சியா, நான் முன்னாடியே மூத்தா போயிருக்கணுமே, நான் ஒரு பிறவியாவே பிறந்திருக்க கூடாது, இப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. ஏன்னா ஆம்பளை இல்லாமல் குழந்தை எடுத்து கொண்டு போகிறார்கள். அப்ப அந்த ஊரு மரியத்தை பார்த்து எக்கச்சக்கமா பேசிச்சு, திட்டுச்சு, நிறைய திட்டு. ஏன்னா அவனுங்களை பொறுத்த வரையும் இந்த குழந்தை தவறிலே பிறந்த குழந்தை. மரியம் தவறு செய்திருக்கிறார், தவறிலே பிறக்கிற குழந்தை. சரி, அவன் என்னமோ திட்டிட்டு போறான், அல்லாஹ் அதையெல்லாம் சொல்லாம இருக்கலாமல்ல. அவன் திட்டின எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டான். அல்லாஹ்
அந்த வார்த்தையை மட்டும் அந்த ஊர் மக்கள் இப்படி திட்டினார்கள். அதுக்கப்புறம் திட்டினதுக்கு அப்புறம் மரியம் குழந்தையை காட்டினார், குழந்தை அதுக்கப்புறம் பேசுச்சு அப்படின்னு குர்ஆன்ல வருது. இங்க எல்லா திட்டுகளையும் சொல்லல, ஒரு முக்கியமான திட்டு ஒண்ணு மரியம்மை பார்த்து சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையை குர்ஆன்ல வச்சுட்டான். என்ன வார்த்தை தெரியுமா? யா உக்த ஹாரூன், ஹாரூன் வழியில் வந்த சகோதரியே மரியமே, ஏம்மா நீ இப்படி தப்பு பண்ண? அவனை பொறுத்தவரை தப்பு பண்ணிருக்கிறத தானே பார்க்கறான். ஏம்மா இப்படி தப்பு பண்ண? மாக்கான அபூ கிம்ர சௌயின், உன் தகப்பனாரும் கெட்ட மனுஷர் இல்ல. ஒமாக்கானத்து உம்முகி பகியா, உன் தாயும் நடத்த கட்ட பொம்பளை இல்ல. பின்ன எப்படி நீ கெட்டு போன? அவன் கேட்கிற கேள்வி விளங்குகிறதா? நாம கொஞ்சம் இந்த கேள்வியை கேட்கணும். மாக்கான அபூ கிம்ர சௌயின், மரியமே உன் தகப்பன் நல்ல மனுஷன், அவர் கெட்ட ஆள் இல்ல. ஒமாக்கானத்து உம்முகி பகியா, உங்க அம்மாவும் நடத்த கட்ட பொம்பளை இல்ல. பின்ன நீ மட்டும் எப்படி கெட்டு போன? அப்ப நான் என்ன சொல்ல வர்றான்? ஒரு தத்துவம் அவன் புரிந்திருக்கிறான். ஒருவன் கெட்டு போவதாக இருந்தால் ஒன்னு தந்தை கெட்டவனாக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் தாய் கெட்டிருக்க வேண்டும். ரெண்டு பேரும் சரியா இருந்தா குழந்தை சரியா இருக்கும், சரியா இருக்கும். இந்த தத்துவத்தை தான் சொல்றான். இப்பவும் அங்க என்ன நடக்குதுன்னா, ரெண்டு பேரும் நல்லவங்க அம்மா தான், அதனால மரியமும் நல்ல பொம்பளை தான். இவனை பொறுத்த வரையும் தவறுன்னு கேட்கறனால அவன் ஆச்சரியப்பட்டு கேட்கறான். புரிஞ்சுக்கவே முடியலையே. ஒண்ணு உன் தகப்பன் கெட்டு போயிருந்தா நீ கெட்டு போயிருக்கலாம், இல்ல உங்க அம்மா கெட்டு போயிருந்தா நீ கெட்டு போயிருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் கரெக்டா தானே இருந்தாங்க. 100ல ஏதாவது ஒண்ணு உலகத்துல இப்படி மாற்றமா நடக்கலாம், மாற்றமாக. ஆனால் பெரும்பாலும் 99% நீங்க மட்டும் சரியா இருந்துட்டா, தாயும் தந்தையும், அதாவது வீட்டில இருக்கிற கணவனும் மனைவியும், நிச்சயமா எல்லாம் சரியா நடக்கும். முதல்ல மார்க்க சூழ்நிலை, மார்க்க சட்டங்களை பின்பற்றி நடக்கிற மாதிரி சூழ்நிலை இவங்கள்ட்டே இல்லையே. ஹதீஸ்ல வருது, நடுஜாமத்துல இஷாவை தொழுதுட்டு படுத்திருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வித்ரு தொழுகலை, எழுப்புறாங்க, தட்டி விட்டு, ஐஷா ஐஷா என்ன அவுத்திரியா ஆயிஷா, ஐஷாவை எந்திரி, வித்ரு தொழுகு, வித்ரு தொழுவலையில் என்ன தொழு, எந்திரிச்சு தொழுகிறாங்க. இன்னைக்கு எழுப்பிடுவோங்க பாங்க யாராவது. இப்ப எந்த எழுப்புறீங்க? ஒரே அடி, ஒரே வார்த்தை, எல்லாம் கெட்டு போயிருமல்ல. ஹதீஸ்ல வருது, அந்த கணவனுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், தொழாமல் தூங்கக்கூடிய மனைவிக்கு அவளுடைய முகத்திலே தண்ணீரை அடித்து எழுப்பி விடுகிறானே, அந்த புருஷனுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. இப்படியும் ஹதீஸ் இருக்கிறது. தொழாமல் தூங்குகிற கணவன், அந்த கணவன் மீது முகத்திலே அவன் முகத்திலே தண்ணீரை அடித்து எழுப்பி தொலை சொல்லுகிறாளே, தொலை சொல்லுகிறாளே, அந்த பெண்ணிற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. இன்னைக்கு யாரும் எழுப்புற மாதிரி இல்லை. இவரு அவங்கள எழுப்புறது இல்லை, அவங்க எழுப்புறல. தவறி கூட அவங்க கூட நம்மளை எழுப்பி விட்டுறலாம். நாம அவங்களை எழுப்புனா கதை வேற மாதிரி ஆயிரும். தாய்மார்கள் கோச்ச கூடாது. ஒரு காலத்துல எல்லாம் குடும்பத்துல ஆணாதிக்கம்னு சொல்லுவாங்க. ஆணாதிக்கம் நடக்குது, ரொம்ப அடிக்கிறாரு, மிரட்டுறாரு, உருட்டுறாருன்னு. இன்னைக்கெல்லாம் பெண் ஆதிக்கம் தான். ஆமா, பூரா அவங்க கண்ட்ரோல்ல, அவங்க கஸ்டடியில, டோட்டலி சரண்டர். அதானே நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஊத்தி பாருங்களேன் தண்ணியை, காலையில தேய்ச்சது நேரத்தில் மூஞ்சில அடிச்சு பாருங்க தண்ணிய. ஆமா, மூஞ்சில தண்ணி அடிச்ச உடனே கேட்பாங்க, முகரக்கட்டை பாரு. இந்த இப்போல்லாம் ஆண் அடக்கி பெண் அடங்கிறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் பெரும்பாலும் நடக்கிறத சொல்றேன். பெண் அடக்கி ஆண் அடங்கிறது தான். ஒரு பத்திரிகையில படிச்ச சமீபத்தில் ஒரு செய்தி, சுவாரஸ்யமான செய்தி. ஒருத்தன் இங்கிருந்து சொர்க்கத்துக்கு போனானா, அங்க 2 கேட் இருந்துதான். அஜர்த்து சொல்றதுனால சொர்க்கத்தில் அப்படித்தான் இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க. இது சும்மா செய்தி ஒண்ணு, பத்திரிகையில வந்த செய்தி. 2 கேட் இருந்ததான். ஒரு கேட்டுல இப்படி எழுதி இருந்துச்சான், மனைவியை அடக்கியவர்கள் அந்த வரிசை, இந்த பக்கம் மனைவிக்கு அடங்கியவர்கள் அப்படின்னு ஒரு வரிசை. என்னங்க 2 வரிசை, இந்த பக்கம் பூரா அடக்கினது, இந்த பக்கம் பூரா அடங்கினது. இங்கிருந்து ஒருத்தன் போனான்னா எல்லா பயிலும் வரிசையில இங்கதான் நிக்கான். எங்க பூரா அடங்கிறதுல நிக்குது. யாரும் இல்ல, அங்க ஒருத்தன் நிக்கிறான் ஜம்முன்னு, ஒரே ஒருத்தன்.
இங்கிருந்து போனவருக்கு சந்தோஷம், பரவாயில்ல. ஒரு ஆள்னா ஒரு ஆள் சிங்கையா போய் நேராக கையை கொடுத்து கிரேட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ தான் ஆம்பளை. அத்தனை பேரும் அங்கே முடிச்சுட்டான், நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்ட, நீ தான் ஆம்பளை அப்படின்னு எல்லாம் சொல்லி பாராட்டினா அவன் வேணும் முழிக்கிறான், ரொம்ப நேரம் முழிக்கிறான். அப்படி முடிச்சுட்டு அவன் சொன்னானா, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல, நான் என் ஒய்ஃப் இங்கே நிற்க சொன்னதுனால தான் நிற்கிறேன். அவன் எல்லாத்தையும் சேர்ந்து கம்ந்துட்டான். அவனை நிக்க சொல்லி அங்க நிப்பாட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஆதிக்கம் என்பது குடும்பங்களிலே பெண்களின் ஆதிக்கம் அதிகமாகி ஆண்கள் ஆதிக்கம் குறைந்து சரண்டர் ஆயிடுறது. ஹதீஸ்ல கியாமத் நாளுடைய 40 அடையாளங்கள் வரக்கூடிய ஹதீஸ்ல ஒரு அடையாளமாய் இது வருகிறது. பெண்களும் அவர்களின் நிர்வாகமும் குடும்பத்திலே மிகைக்கும், நிர்வாகத்தன்மை மிகைக்கும். நான் இந்த மாதிரி இந்த அடக்குறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அலோர் ஸ்டார் பொம்பளைக்கு இல்லை. ஆமா, ஏதாவது வேற ஊருன்னு வச்சுக்குவோம். அப்போ சொல்ல வந்த செய்தி, தொழாத மனைவியை அல்லது தொழாத கணவனை முகத்திலே நீரடித்து எழுப்பிவிட்டு நீ போய் தொழு என்று சொல்லக்கூடிய அந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைய சூழ்நிலையில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய, அதாவது இந்த கணவன் மனைவி, இவர்கள் பிள்ளைகளுக்கு இவர்கள் தானே ரோல் மாடல். இவர்கள் உருவாக்குவது எப்படியோ அப்படித்தானே. இந்த அடக்கிறது அடங்கிறதெல்லாம் இன்னைக்கு அதுக்கெல்லாம் வேற காரணம் என்னன்னா, ஒரு நேரத்தில் இந்த அளவுக்கெல்லாம் கல்யாணத்தில் ரேட்டு பேசியெல்லாம் வாங்கல இல்ல, இப்ப எல்லாம் ஓவரா ரேட்டு பேசி கூட்டிட்டு வர்றதுனால அது வர்றப்ப பவரோட வருது. நான் சும்மா ஒன்னும் அனுப்பிச்சு வைக்கல, எங்க அத்தா கொடுக்கறதெல்லாம் கொடுத்தா அனுப்பிச்சிருக்கார், பேசிதானே வாங்கிட்டு வர்றோம். நான் இதையும் சொல்லுவேன், ஒரு மருமகளை தேர்ந்தெடுப்பதாக மட்டும் நினைக்காதீங்க தயவு செய்து. வருங்காலத்தில் உங்கள் குடும்ப குழந்தைகளுக்கெல்லாம் தீனை சொல்லி தருகிற ஒரு பொம்பளை வீட்டுக்கு வர்றா, அந்த பொம்பளைய தேர்வு செய்யற மாதிரி செய்யணும். இங்க பூரா காசை வச்சே தேர்வு செய்யறது. பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறப்பவே அங்க வந்து சொல்லுவாங்க, என்னன்னு, அம்மா அங்க ஒரு பொண்ணு இருக்கு, பொண்ணு இருக்குன்னு சொன்ன உடனே இவர் மகன் இருக்குது, உங்க பையனுக்கு பேசலாமல்ல அப்படின்னா இப்ப என்ன கேட்கலாங்க? நிறைய கேள்வி இருக்குல்ல. பொண்ணு தொழுகுமா, பொண்ணு ஓதுமா, பொண்ணு குரான் ஓதுமா, ஒழுக்கமா இருக்குமா, பெரியவங்களை பார்த்துக்குமா, வீட்டில் கண்ணியமா இருக்குமா, எல்லாம் கேட்கலாம். இவன் முதல் கேள்வியே கேட்பான், என்ன செய்வாங்க, என்ன என்ன செய்வாங்க. அவர் சொல்லுவார், இவ்வளவு செய்வாங்க. ஒத்துவர விட்டுரு. ஏன்னா இதையெல்லாம் கேட்டுட்டாலும் கடைசியில் அந்த கேள்வியை கேட்டா எல்லாமே வேஸ்டா போயிடும். அவ தொழுதாலும் கட்ட போறதில்ல, அவ ஆலிமா பட்ட வாங்கினாலும் கட்ட போறதில்ல, பரம்பரையே பரிசுத்தமா இருந்தாலும் கட்ட போறதில்ல. எல்லாம் இந்த இதுலதான் இருக்கு. பைனான்ஸ்ல வந்து முடிய போகுது. அப்ப முதல்லயே கேட்டுறது, எடுத்த உடனே பொண்ணு இருக்கு என்ன செய்வ, அப்புறம் தான் விசாரிக்கிறது. அப்புறம் இந்த பொண்ணு தொழுவுமா, அது இன்னும் தொழுதா என்ன, தொழுகாட்டி என்ன, அதான் நீ பேசி முடிச்சிட்டிய. நான் தாய்மார்களுக்கு, குறிப்பாக வயதான தாய்மார்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் மாப்பிள்ளை பொண்ணுகளை பார்க்கக்கூடிய தருணத்தில் இருப்பவர்களுக்காக சொல்லுகிறேன், கொஞ்சம் வாங்க. நாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் நடந்த அந்த ஒரு காட்சி போவோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம், மாப்பிள்ளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப அந்த மேடை பாருங்க, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மணமகனாக இருக்கிறார்கள். அப்போல்லாம் நிக்காவெல்லாம் இல்லை, குத்துபா இல்லை, துவா இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற பதிவு அது இது ஒன்றும் இல்லை. அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? மாப்பிள்ளை சார்பாக ஒருத்தர் எந்திரிப்பார், எங்கள் மாப்பிள்ளை பையன் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், அப்படி வரிசையா கொஞ்ச நேரம் பேசி, இந்த பையனை நாங்கள் இந்த பிள்ளைக்கு தருவதில் முழு சம்மதம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உட்காந்துருவார். மாப்பிள்ளை சார்பாக ஒருத்தர் பேசணும், பொண்ணு சார்பாக ஒருத்தர் எந்திரிப்பார். ஃபர்ஸ்ட் பொண்ணு சார்பாக உள்ளவங்க தான் பேசுவாங்க. அவங்க எதிர்த்து பேசுவாங்க, எங்கள் பிள்ளை இப்படிப்பட்ட குணநலன், அது இது, அந்த புள்ள அப்படி, அந்த புள்ள இப்படி எல்லாம் சொல்லி இந்த பெண்ணை நாங்கள் உங்க பையனுக்கு தர சம்மதிக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதான் நடக்கும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளை, ஹதீஜா அம்மா பொண்ணு ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா அம்மா சார்பா எந்திரிச்சு பேசுறதுக்கு அந்த குடும்பத்துல மூத்த ஒருத்தர் வேணும். வரக்கான்னு ஒருத்தர் இருந்தார், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ரசூலுல்லாஹ் வஹி வந்த உடனே ஃபர்ஸ்ட் இவங்கள்ட்ட தான் போனாங்க. சரி, அந்த வரக்கா முன்னாடி உள்ள வேதத்தை எல்லாம் கற்றறிஞ்சவர், குடும்பத்துல பெரியவர். அவர் வந்து நின்று பேச ஆரம்பிச்சார். எங்கள் பெண்
ஹதீஜா பின்து ஹுவைலித், ஹுவைலிதுடைய மகளான ஹதீஜா அரபு நாட்டிலேயே மிகப்பெரிய செல்வ சீமாட்டி. இவரிடம் இருக்கிற காசு பணம் இந்த பிரதேசத்திலேயே யாரிடத்திலேயும் இல்லை. மிகப்பெரிய வணிகர், தனவந்தர், வியாபாரி. இந்த அளவுக்கு வெளிநாடுகளிலெல்லாம் வியாபாரம் செய்கிற பெருமை பெற்ற பெண்கள் யாருமே இருக்க முடியாது எங்கள் பெண் ஹதீஜாவை தவிர. தொடர்ந்து பேசுறாரு. பேசுறது பூராமே காசா போயிட்டு இருக்கு. பூரா காசு, வியாபாரம், பெரிய தனவந்தர், சீமாட்டி, தீனாரு, திருகம், இப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் முடிச்சுக்கிட்டார். நாங்கள் முகமதுவுக்கு இந்த பெண்ணை தருவதற்கு சம்மதிக்கிறோம்னு அவர் உட்காந்துட்டார். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கட்டி கொடுக்கிற பொறுப்பில் இருந்த அவர்களின் தந்தை அபூ தாலிப் அவர்கள், அபூ தாலிப் அவங்களுடைய பெரிய தந்தை எந்திரிச்சார். அவர் எந்திரிச்சு நின்று அவர் சொன்னார், எங்க பையன் முகம்மது இந்த இடத்துல அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள்லாம் சேர்ந்து தான் அவருக்கு அஸ்ஸாதுக்குன்னு பட்டம் கொடுத்துருக்குறீங்க, உண்மையாளர். அல் அமீன்னு பட்டம் கொடுத்துருக்குறீங்க, நம்பிக்கையாளர். இதுவரைக்கும் எந்த புகார்களும் இல்லாமல் வாழ்ந்த தூயவர், அஹ்லாக் என்கிற நற்குணங்களிலே கரை கண்டவர். சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ நச்சுன்னு ஒரு வார்த்தை. அவர் அநேகமாக அந்த முன்னாடி பேசின வரக்கா தலையில் ஒரு கொட்டு கொட்டணும்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பூரா காசு காசுன்னு பேசிட்டு போயிட்டாரு. அப்போ இவர் சொன்னார், ஃபைனல் மால தில்லுன் ஜாயிலும், ஃபைனல் மால தில்லுன் ஜாயிலும். எல்லாரும் கேட்டுங்க, கல்யாணத்தினுடைய நேரத்தில் காசு பணம் பிரதானப்படுத்த வேண்டாம். ஏனென்றால் காசு பணம் வரும் போகும், நீங்கும் நிழல் அது அப்படின்னு பேசினார். நான் சொல்ற இந்த வார்த்தை ரசூலுல்லாவுடைய முதல் திருமணத்தின் ஹுதுபாவிலே இடம்பெற்ற வார்த்தை. முதல் திருமணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நடந்த போதே, கல்யாணத்துல மட்டும் காசு மோட்டிவேஷன்ல பொண்ணு பார்க்காதீங்க, உங்கள் குடும்பத்துல உள்ள வருங்கால சந்ததிக்கு பூரா தீன கொடுக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பாருங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள செய்தியை அபூ தாலிப் பேசுகிறார்கள். ஃபைனல் மால தில்லுன் ஜாயிலுன், காசு பணம் நீங்கும் நிழல் போன்றது, எச்சரிக்கையாக இருங்கள். இது மக்களுக்கும் ஒரு செய்தி சொல்லியாச்சு, காசு பணத்தை பார்க்காதீங்கன்னு. அந்த வரக்கா பேசிக்கிட்டே இருந்தாரு, சீமாட்டி அது இது தீனாரு திருகணும் மண்டையில கொட்டியாச்சு. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா அம்மையாருக்கும் இடையில திருமணம் நடந்தது. இப்ப கூட்டிட்டு வரும்போதே வீட்டுக்கு வர்றவோ மார்க்க நெறிப்படி உள்ள பெண்ணாக இருந்தால் இங்க இருக்கிற வம்சம் சிறக்கும் அல்லவா, இங்க இருக்கிற வம்சம் நாளைய உலகத்தில் செழிக்கும் அல்லவா. இன்னைக்கு டோட்டலா இது எல்லாமே கெட்டு போயிருது. தந்தைகளை விட நான் சொல்லுவேன், குழந்தைகளை பராமரிக்கிற விஷயத்தில் தாய்மார்கள் என்ன பண்றது? இன்னைக்கு உள்ள தாய்மார்கள் பூரா எங்க இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரியுமா தாய்மார்கள் எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டு, சீரியல்ல உட்காந்துருக்காங்க, மெகா சீரியல்ல. ஒரு சில பேர்லாம் தொடர்ந்து டிவியில் அதை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த மெகா சீரியல் 300வது எபிசோடுங்கிறான், 400வது எபிசோடுங்கிறான். சில பையெல்லாம் முடிய வச்சிருக்கான், கியாமத்து வரையும் முடிக்கிறது இல்லைன்னு. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். 6 மணியில இருந்து ராத்திரி 11 மணி வரையும், நான் நம்ம ஊரில் சொல்கிறேன், பூரா டைட் ஷெட்யூல்டாக இருக்கிறாங்க பொம்பளைங்க. 6 to 6, 6 to 7, 7 to 7, 7 to 8, தொடர்ந்து எந்த வேலையும் கிடையாது. அதுதான், அதை பார்த்துட்டு தான் மற்ற வேலை. ஒரு கற்பனை. இப்போ இன்னைக்கு பயானுக்கு வந்திருக்காங்க பொம்பளைங்க. யாராவது ஒரு பொம்பளை வர முடியலன்னு வைங்களேன். சரி, வராத பொம்பளை வந்த பொம்பளைகிட்ட போய் நாளைக்கு, ஆமாம் பள்ளியாசி போனியா, என்னமோ பயான் வச்சுருக்காங்களாம், நாகூர் மஸ்ஜிதில் என்னமோ பேசுகிறாங்களாம், கேட்டியா, என்ன சொன்னாங்க கொஞ்சம் சொல்ல இப்படின்னு கேட்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை, 100% இல்லை, கற்பனையில் கூட இல்லை. ஆனால் இந்த மெகா எபிசோடு தொடர் போயிட்டு இருக்கல்ல, ஜஸ்ட் ஒரு நாள் மிஸ் ஆகுதுன்னு வைங்களேன், அடுத்த நாள் போய், ஏண்டி நீ பார்த்தியா? பார்த்தேன், கொஞ்சம் சொல்ல, நேற்று என்ன நடந்துச்சு? ஏன்னா பெரிய ஃபரல் விட்டு போச்சு, என்னங்க ஃபரல் வாஜிப் ஒன்று விட்டு போச்சு. அதனால என்ன பார்த்தியான்னு உடனே அந்த அம்மா ஒரு மினி டைரக்டராக மாறி அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்து, அது அவன் ஜெயிலிருந்து வந்தானா அதுக்கப்புறம்ட்டு ஆரம்பிச்சு அது கொஞ்சம் மணி சேர்த்து விடும். அப்போ முடிச்சிடும். அப்பா சரி விடு, இனி நாளையிலிருந்து பார்த்துக்கிறேன். நாளையிலிருந்து, ஏன்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கேட்குற முதல் கேள்வி இதுதான். வா, உன் பேர் என்ன? ஆயிஷா. நீ கோலங்கள் பார்த்தியா?
என்ன தொடருது ஒரு ஒரு இங்கெல்லாம் வருதா அது பார்க்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தெளிவாக இருக்கு. என்ன அல்லாஹ் கேட்பான், அப்படியா நீ பார்த்தியா எத்தனை எபிசோடு பார்த்தாய் அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் தான் சொர்க்க நரக முடிவாகத்தாட்டிருக்கு. முழுக்க முழுக்க அதில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நாம மட்டும் சிரிக்கல, இப்போ அவங்களும் சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. நாளைக்கு கரெக்டாக பார்த்துருவாங்க. ஒரு நாள் கூட மிஸ் ஆகிறதில்லை. ஒரு விஷயம் தெரியுமா, இப்போல்லாம் ஊர் பக்கம் வந்து பெரும்பாலும் பயான பூரா சனி ஞாயிறில் தான் வைக்கிறாங்க. வேறு நாளில் வைக்கிறது இல்லை. வச்சாலும் அவங்க வரப்போறது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? திங்கள் முதல் வெள்ளி வரை. என்னங்க? ஆமாம், அது அப்படியே என்னமோ குர்ஆன் ஆயத்து மாதிரி மனப்பாடாயிருச்சு. திங்கள் முதல் வெள்ளி வரை. அதில் வந்து நீ என்ன பயான் வச்சாலும் சரி, எத்தா பெரிய பேச்சாளர் வந்து பேசினாலும் சரி, அவர் பேசிட்டு போயிட வேண்டியதுதான். திங்கள் முதல் வெள்ளி வரை. விருந்தாளி மகரிப் பின்னாடி வீட்டுக்கு வர முடியல. இங்கே வேற வேற நேரத்தில் வருதோ? இங்கேயும் அதே டைம்லேயே வருதா? அதே நேரத்தில், மாலை நேரத்தில், இரவில் பார்க்கலாம். முழுக்க முழுக்க அதில் இருக்கிறோம். ஊடே அப்படி என்னமோ இருட்டா மவுத்தூடு மாதிரி இருக்கு. பூரா லைட் ஆஃப் பண்ணி என்னன்னா எல்லாம் அமைதியாக ஒரு இடத்துல குழுமிட்டாங்க அத்தனை பேரும். வீட்டில் இதை தடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற வயதான பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்களும் ஆர்வத்துல தடுத்தான் பார்த்தாங்க. என்னதே இம்முட்டு நேரம் அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் சரி என்ன சொல்றான்னு பார்க்கலாமேன்ட்டு எட்டி பார்த்தாங்க. அப்புறம் அவங்களும் அடிக்ட் ஆயிட்டாங்க. அவ்வளோதான். இப்போ அவங்களும் தவறாம காலம் போன கடைசியில் கபரு போறதுக்கு முன்னாடியாவது எப்படியும் நாம போறதுக்குள்ள இவன் முடிச்சிட்டானா நல்லா இருக்குமே. ஏன்னா இது முடிக்க மாட்டேங்கிறான். ஏங்க ஒரு கதை வந்து ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம், ஒரு கதை ஒரு வாரம் கூட சொல்லலாம். வருஷ கணக்குலயா கதை சொல்லுவான்? வருஷ கணக்குல கதை சொல்றான். நாமளும் வருஷ கணக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம். அது இன்னும் முடிகிற மாதிரி தெரியல. ஜப்பிலும் இழுத்து 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 அந்த தொடரை முக்கியமாக பார்த்துட்டு இருக்கிறோம். முன்னாடி இப்போ இல்ல, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு தொடர் போட்டான் பாருங்க, தமிழ்நாடே பார்த்துச்சு. கடைசி அந்த தொடரை முடிச்சிட்டான். எங்க முடிக்க மாட்டானு நினைச்சாங்க, முடிச்சிட்டான். முடிக்கிற அன்னைக்கு பார்த்தா தமிழ்நாடு பூரா ஏதோ ஒரு தொடர் பேருக்கு ஞாபகம் இல்லை. அந்த மாமனார் ஒருத்தன் அதில் மௌத்தா போறான். எதுல? அந்த தொடருடைய கடைசியில மாமனார் ஒருத்தன் செத்து போறான். எல்லாம் தமிழ்நாடு பூரா வீட்டுக்கு வீடு பூத்து பூத்துன்னு அழுகுதுக்கோ. எல்லாம் அழுக, ஒரே ஒப்பாரி வச்சு அழுக. என்னமோ உண்மையாலுமே மாமனார் மௌத்தா போன மாதிரி. அவன் சென்னையில உட்காந்து ஈசி சேர்ல சாஞ்சுக்கிட்டு அவன் மௌத்தாகிறத அவன் பார்த்துட்டு தான் இருக்கிறான். அவன் எந்த பாதிப்பும் இல்லை. இங்க அவன் மௌத்தா போனதா தமிழ்நாடு பூரா அழுகுதுக்கோ. ஒரு தொடர், ஏதோ ஒரு தொடர் இவங்க ஞாபகம் இருக்கா? இங்க உங்களுக்கு தெரியல, பெண்கள் சபையில கேட்டிருந்தா டக்குன்னு வரும். குழுவல்லால தப்பு விட்ட மாதிரி வரும். குழுவல்லால தப்பு விட்டோம்னா அடுத்த ஆயத்து எடுக்கிற மாதிரி வரும். ஏதோ ஒரு தொடர். எவனோ ஒரு மாமனார் செத்து போயிட்டாங்கிறதுக்காக வேண்டி அப்படி பார்த்துட்டு இருக்குதுங்க. இங்க பார்த்தா சொந்த மாமனார் சோத்துக்கெல்லாம் வெளியே உட்காந்துருக்காரு. இது எப்ப முடியும்? இவன் எப்ப நமக்கு ரொட்டி சுட்டு கொடுப்பா? இப்ப இந்த வீட்டில் உள்ள பெரியவங்க மாமனார் மாமியாருக்கெல்லாம் இந்த ரொட்டி எப்ப கிடைக்குது தெரியுமா? இந்த விளம்பர இடைவேளைன்னு ஒண்ணு போடுறா தெரியுமா? விளம்பர இடைவே, கமர்சியல் பிரேக்குங்கிறான். இந்த கமர்சியல் பிரேக்ல தான் ரொட்டிய கொஞ்சம் இரி நான் இது பண்ணி தர்றேன்னு கமர்சியல் பிரேக்ல தான் ஓடுது. முழுக்க முழுக்க அதில் அடிமையாகி தவற விடாமல் பார்க்கிறார்கள். கட்டாய கடமைகளுக்கு தரப்படுகிற முக்கியத்துவம் அளவுக்கு. நான் தாய்மார்களுக்கு சொல்றேன், ஒரு வகையில் யோசித்தால் வருத்தமாக இருக்குது. என்னன்னா, இப்போ இன்னைக்கு இருக்கிற நாம ஒரு 50 வயசு 60 வயசு இருக்கிறோம்ல, இப்போ உள்ளவங்கள்ட்ட இவங்க தாயார் தகப்பனாரை பற்றி கொஞ்சம் கேளுங்க. உங்கள் அம்மா தாவெல்லாம் எப்படின்னு கேட்டு பாருங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப கண்டிஷனாக இருப்பாங்க. தொழுகைக்கு போகலன்னா சோறு கொடுக்க மாட்டாங்க, மதரசாவுக்கு போகலன்னா வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, எங்கள் அத்தாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் மதரசாவுக்கு போகலன்னா, இப்படி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா? உங்கள் அத்தா எப்படி இருப்பாருன்னு கேட்குறப்ப நாம் இந்த செய்திகளை சொல்கிறோம் இல்லையா? ஒரு 50 வருஷத்துக்கு பின்னால இன்றைக்கு இருக்கிற சிறுவர்களிடம் 50 வயசுக்கு பின்னால உங்க அம்மா அத்தா எப்படிப்பான்னு அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவான், எங்க அம்மா மகரிபுக்கு பின்னாடி அதுல உட்காருவா, உட்கார்ந்தா ராத்திரி 11 மணிக்கு தான் எந்திரிப்பா, எல்லாம் நாங்க ஃபேமிலி பூரா அப்படித்தான் பார்த்துட்டு இருப்போம். ஒரு வருங்காலம் எவ்வளவு தவறாக குறித்து வைக்கிறது பார்க்கிறீர்களா? மகரிபிற்கு பிறகு குர்ஆனோடு நம் தாய்மார்களை நாம பார்த்தோமா இல்லையா?
சகோதரிகளை பார்த்தோமா இல்லையா? முசல்லாவிலே கிடக்கிற நம்முடைய பிள்ளைகளை, மனைவிகளை, நம்முடைய தாய்களை, நம்முடைய வேற சொந்தங்களை பார்த்தோமா இல்லையா? இன்னைக்கு மகரிபுக்கு பின்னாலே முசல்லாவில கிடக்கிற எத்தனை பேர் உங்களால காட்ட முடியும்? குர்ஆன் ஓதுகிற தாய்மார்கள் எத்தனை பேர் காட்ட முடியும்? ஒரு நேரத்தில் ரம்ஜான்ல நான் 10 கத்தம் முடிச்சேன், 20 கத்தம் முடிச்சேன்னு சொல்லுவாங்களே, இன்னைக்கு எத்தனை கத்தம் முடிக்கிறார்கள்? நிறைந்த ரமலானிலே கூட சீரியல் ஓடிட்டு தானே இருக்கு. யோசித்தால் வருத்தமாக இருக்கிறது. வருங்காலம் நம்மை பற்றி வாழ்த்தாக குறித்து வைத்துக் கொள்ளுவதற்கு நல்ல செய்திகள் வேண்டுமே. அந்த செய்தி எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது? குடும்பத்தில் இதுவெல்லாம் சரி. அப்படித்தான் இந்த சீரியல். நான் தாய்மார்கள்ட்ட கேட்கிறேன், ஏதாவது ஒரு சீரியலாவது நல்ல செய்தி சொல்றான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, திட்டம் போட்டு மாமியாவை எப்படி டார்ச்சர் பண்ணலான்னு ஒரு சீரியல்ல காட்டுறான். திட்டம் போட்டு மருமகளை எப்படி கொடுமை பண்ணலான்னு மாமியாருக்கு கிளாஸ் எடுக்கிறான். இவங்களை தனியா கழட்டி விட்டுன்னு நாம எப்படி தனி குடித்தனம் போறதுன்னு இன்னொரு சீரியல்ல கிளாஸ் எடுக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, கேள்விப்பட்டதை சொல்றோம். பூரா தவறான செய்திகளை வகுப்புகளாக எடுக்கிறார்கள். சீரியல்களில் அதுதான் போய்கொண்டிருக்கிறது. அத்தனையும் தவறான செய்திகள். இந்த உறவுகளுக்கு மத்தியில் எப்படி பெரியவங்களை பார்ப்பாங்க? தாய் தகப்பனை எப்படி கவனிப்பாங்க? மாமனார் மாமியாருக்கு எப்படி மரியாதை செய்வாங்க? ஒரு சஹாபி வந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாரு, எங்க அம்மா அத்தா என்ன வளர்த்தன காலத்துல காசு பணமெல்லாம் இல்லை, பசி பஞ்சம் பட்டினி ஒன்றும் இல்லை, ஒரு நேரம் சாப்பிட்டா இன்னொரு நேரம் ஒன்றும் இருக்காது. ஆனால் நாங்கள் இப்போ நிறைய சம்பாரிச்சு நல்லா பண்ணிட்டேன். அவன் என்ன சொல்ல வர்றாருன்னா அவரு, எங்க அம்மா அத்தா என்னைய பார்த்ததை விட நான் இப்ப அவங்கள நல்லா வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் சொல்ல வர்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்க, வஹுமா யுரீதானி பகாஅக் வ அன்த துரீது மௌத்தகுமா. ஆமாப்பா, நீ அவங்கள இப்ப பார்த்துட்டு இருக்கிறதுக்கும் அவங்க உன்னைய பார்த்துட்டு இருந்ததுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன தெரியுமா? நீ குழந்தையா இருந்த, நீ சின்னவனா இருந்த, அவங்க உன்னைய பார்க்கறப்ப என்ன நீயத்துல பார்த்தாங்க தெரியுமா? 2 பேரும் நீ பெருசாகணும், நீ பெருசாகணும், நல்லா வளரணும், நல்லா ஆளாகணும், நிறைய சம்பாதிப்பான், நாளைக்கு பெரிய ஆளா இருப்பான், இப்படிங்கிற எண்ணத்திலேயே வளர்த்தாங்க. நீ இன்னைக்கு அவங்கள பார்த்துக்கிற என்ன அர்த்தத்துல தெரியுமா? அவங்க எப்படி சீக்கிரம் போயிடுவாங்க, இன்னொரு 3 வருஷம் தாங்கும், இன்னொரு 5 வருஷம் தாங்கும், எப்படி இருந்தாலும் 10 வருஷத்துக்கு மேல இருக்க போறது இல்லை, அவங்க போயிருவாங்க. அப்ப இருக்க வேண்டும் என்று வளர்த்த பெற்றோரை விட போய்விடுவார்கள் என்கிற நீயத்தோடு வளர்க்கிற உன்னுடைய இந்த வசதியும் அதுவும் மலைக்கும் மடுவுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். உண்மை அதுதானே. நமக்கு பெற்றோர்கள் நாம் ஒரே ஒரு தடவை சின்ன வயதில ஒரே ஒரு தடவை பாத்ரூம் போனதுக்கு சுத்தம் பண்ணதுக்கு கூட நீ காலமெல்லாம் கூலி கொடுத்தாலும் தாங்காதே. நன்றாக இருக்க வேண்டும் என்று வளர்த்த அவர்கள். ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நான் தாய்மார்கள் வந்திருக்கிறதுனால சொல்றேன், குடும்பத்தில் உள்ள வயதானவர்களை நீங்கள் பார்த்து கொள்ளுவதில் மாத்திரம்தான் உங்கள் வருங்கால வெற்றி இருக்கிறது. அது தாயோ தந்தையோ மாமனாவோ மாமியாரோ. நவீன காலத்து பிள்ளைகள் சில பேர்லாம் இப்போ அதிகமாக படிச்சிடறதுனாலையோ என்னவோ இப்போலாம் அப்படி வேற கேட்குறாங்க, என்னன்னு புருஷனுக்கு பணிவிட செய்யணும்னு இருக்குது, இவங்களுக்கெல்லாம் நான் பண்ணணும்னு என்ன இருக்குது அப்படின்னு கேட்கறது. பண்ணணும். ஹதீஸ் இப்படி வருகிறது அல்லவா? ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் தனியாக தலை போட்டிருப்பாங்களா? மாமனார் ஒரு பக்கம், மாமியார் ஒரு பக்கம், நாத்தனார் ஒரு பக்கம், கொழுந்தனார் ஒரு பக்கம். குர்ஆன் அப்புறம் 300 ஜுசுவா போயிடும், 30 ஜுசுவா இருக்காது. ஒன்று சொல்லட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நீங்க நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஹதீஸ், மல்லம் யர்ஹம் சகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. நம்மிலே உள்ள சிறியவர்கள் மீது அன்பு செலுத்தாதவர்களும் பெரியவர்களுக்கு தேவையான மரியாதைகளை சரியாக செய்யாதவர்களும் இவங்க 2 பேரும் நம்ம ஆளுங்க இல்லை, நம்மை சார்ந்தவர்கள் அல்லன்ட்டாங்க. சிறியவர்கள் மீது அன்பு காட்டணும், பெரியவர்களுக்கு தேவையான எல்லா மரியாதையும் செய்யணும். இதுக்குள்ள எல்லாமே வருவாங்கல்ல. மருமகளை அன்போடு பார்த்து கொள்ளுகிற அல்லது பார்த்து கொள்ளாத மாமியாவும், மறுபக்கம் மாமியாரை, மாமனாரை, தகப்பனாரை, தாயாரை
சரியாக கவனித்து கொள்ளாத சிறியவர்களும் மருமகள்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தனித்தனியாவா மருமகளுக்கெல்லாம் தலை போட்டிருக்க முடியும்? ஒரு சில பேர் முடிவோடு இருக்காங்க, இந்த பெரியவங்களை பார்க்கறது இல்லைங்கிற முடிவோடு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த அளவுக்கு இருக்கிறது. உங்கள் வீட்டில் உள்ள வயதானவர்களை நன்றாக பார்த்து கொள்ளுகிற யாருக்கும் கெட்ட மவுத்து வராது. கெட்ட மவுத்து வராது. நல்ல மவுத்தாயிரலாம். கடைசி வரை நன்றாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அந்த ஆரோக்கியத்திற்கு வழி என்ன தெரியுமா? வீட்டில் இருக்கிற பெரியவர்களை சரியாக பராமரிக்கணும். சில பேர் அது என்னமோ தெரியறது இல்லை, மாமியானா அப்படி ஆகாத ஒரு இது உலகம் பூரா இருக்கு. எவனோ ஒரு இழிச்சவாயன் மனைவியை கட்டி கொடுத்து அதுக்கும் மாமியாவுக்கும் ஏதோ ஒத்து வர்றதில்லை யாட்டு இருக்குது, அந்த மனைவிக்கும் அந்த மாமியாவுக்கும். அவன் எப்போ வெளியே போயிருக்கிறப்ப இது மருமக ஒரு உலக்கையை தூக்கி ஓங்கி ஒரே போட்டுருச்சு. ரூகு இழுத்துட்டு இருக்குது. கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஊரில் சொல்கிற வேடிக்கையான கதை இது. ரூகு இழுத்துட்டு இருக்குது. இவனுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, இவன் வந்திருக்கான். அந்த புள்ள செய்கிறதையும் செஞ்சு போட்டு ஒன்று அழுதுட்டு நிற்குது. அம்மாவுக்கு இப்படி ஆகி போச்சுங்கோன்ட்டு அழுதுட்டு நிற்குது. இந்த ஆள் வந்த நம்மாள், ஆமாம் இது கொஞ்சம் அறவேக்காடு மாதிரி போட தெரியுது, முழுசாக எதுவும் விளங்கலை. என்னாச்சுன்னு மனைவிட்ட கேட்டான். அது மேலே இருந்து இறங்குறப்போ கீழே உளுந்து அடிபட்டு ஏதோ சுயநினைவெல்லாம் போய் இப்படி ஆயிட்டாங்கங்கிற மாதிரி என்னமோ சொல்லுது. இது அந்த போகிற நேரத்தில் இவளை போட்டு கொடுத்துட்டு தான் போகணும்னு முடிவு பண்ணி அந்த மாமியா கடைசி நேரத்தில் சொல்லிருச்சு. அங்கே பேச முடியலை. அங்கே மூலையில் உலக்க இருக்குது, அதை காட்டுது. உலக்க தெரியுமில்ல, இடிக்கிறது. உலக்கையை காட்டுது, கழுத்தை காட்டுது. இந்த உலக்கையில தான் நெரிச்சிருக்கா, கழுத்தை காட்டுது. காட்டு இவளையும் காட்டிருச்சு. 3 காட்டுதுங்க. என்னன்னு? உலக்க, கழுத்து, இந்த பொம்பளை. காட்டின உடனே இந்த மருமக டக்குன்னு சுதாரிச்சிருச்சு பாருங்க. இது ஏதோ நம்மளை போட்டு கொடுக்குதுன்ட்டு அவன் கேட்டான், எங்கள் அம்மா என்ன சொல்லுது? அம்மா சொல்றது புரியலையா? புரியல. உலக்க மாதிரி நிக்கிறைய என் கழுத்தில் இருக்கிற செயின் எடுத்து இவன் கழுத்துல போடு. எப்படிங்க? ஆமா, முடிச்சுது. உலக்க மாதிரி நிக்கிறேடா, என் கழுத்துல நான் தான் போறேன், என் கழுத்தில் இருக்கிற செயின் எடுத்து இவன் கழுத்துல போடு. அதாவது முடிவாக இந்த மாமியார்களா இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி, மருமகள்களா இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இஸ்லாமிய பார்வையில வீட்டில் உள்ள எந்த பெரியவங்களா இருந்தாலும், நான் சொல்றது மாமியா மட்டுமல்ல, பெரியவர்களை, வயதானவர்களை, அவர்கள் வயது மட்டும் தாண்டிருச்சுன்னா அந்த வயதுக்காக நீங்க மரியாதை செய்யுங்க. உங்களுடைய காலத்தில் நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். இளைய தலைமுறையாக இருப்பவர்களுக்கு சமீப காலங்களில் சொல்ல வேண்டிய பெரிய செய்தியாக இன்றைக்கு இது ஆகிவிட்டது. ஒரு குடும்பம் முழுக்க முழுக்க மார்க்க சூழ்நிலைக்கு வருவதற்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனை எல்லாம் வீட்டில் நுழையிறதுல இருந்து தொடங்கி வீட்டில் உள்ள அத்தனை நடவடிக்கைகளையும் நாம இருக்கிறதுக்குள்ள அதை இஸ்லாமிய மயப்படுத்தணும். வேற கல்ச்சர்லாம் வேண்டாம், மேற்கத்திய கலாச்சாரம் எல்லாம் வேண்டாம். ஒரு நாட்டில் வந்து இருக்கும்போது அந்த நாட்டில் இருக்கிற பழக்கம் வழக்கம் எல்லாம் வீட்டுக்குள்ள வேணாம். வீட்டுக்குள் மார்க்கம் வர வேண்டும், இஸ்லாம் வர வேண்டும். நுழையிறப்ப அஸ்ஸலாமு அலைக்கும், பரவாயில்ல இந்த ஊர்லயாவது சொல்றாங்க, பெரும்பாலும் சலாம் அலைக்கும்னு சொல்லிட்டு தான் உள்ள நுழையணும். நம்ம ஊர்ல எல்லாம் பெரும்பாலும் சொல்றது இல்லை. ஏன்னா ஒரு சில பேர் சொல்லி பார்த்து வேற மாதிரி ஆகி போச்சு. சலாம் அலைக்கும் வேற உடுப்பாருப்பா, நம்ம உள்ள இருந்து சத்தம் வந்திருக்கு மொசாவருன்னு நினைச்சுக்கிட்டாங்க. இந்த கைராத்து பிச்சை கேட்டு வந்திருக்கோன்னு நினைச்சுக்கிட்டு சலாம் அலைக்கும், ஆம்பளை இல்லை பக்கத்து வீட்டை பாரு அப்படின்னு. நான் ஆம்பளை தான் பேசுறேன், வீட்டு ஆம்பளை தான் வந்திருக்கேன். குழந்தைகள் இருக்கல்லவா வீட்டுல, சலாம் சொல்லிட்டு நாம நுழையிறது அந்த குழந்தை பார்க்கும். நாம வீட்டுல மார்க்க சூழ்நிலை இருக்கிறத அந்த குழந்தை பார்க்கும். எப்பவாவது ஓய்வான நேரத்தில் தஸ்பியை வச்சுட்டு நீங்க ஓதிட்டு இருக்கிறது அந்த குழந்தை பார்க்கும். விவரமே புரியாது, ஆனால் அல்லாஹ் அந்த மனசுல பதிய வைத்து விடுவான். ஒண்ணு தெரிஞ்சுங்க, குடும்ப தலைவராக இருக்கிற நாமோ அல்லது குடும்ப தலைவியாக இருக்கிற ஒரு பெண்ணோ நாம கரெக்டா இருக்கிறோம், நாம தொழுதுறோம் இல்லை. குடும்பம் முழுக்க சீர் செய்யணும். ஒரு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்க மட்டும் இதுல ஜெயிக்கல. குடும்பம் பூரா
உமர் ரலியல்லாஹு அன்ஹு குடும்பம் பூரா ஒருத்தர் கூட குடும்பத்தில் சோடையாகவில்லை என்கிற அளவுக்கு மார்க்க விஷயங்களை கொடுத்தார்கள். அப்படித்தானே தரணும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் 4 தலைமுறை. அவங்க தகப்பனார் அபூ குஹாஃபா, மகன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க மகன் அப்துல் ரஹ்மான் ஒருத்தர், அவங்க மகன் முஹம்மது ஒருத்தர், 4 பேரும் ரசூலுல்லாவை சுற்றியவர்கள். உலமாக்கள் மார்க்க அறிஞர்கள் எல்லாம் இப்னு ஜௌசி போன்றவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு வீட்டுக்குள்ள இருந்து 4 தலைமுறை ஒரு நபியை சுத்தினதுன்னா அபூபக்கர் வீடு மட்டும்தான். ரலியல்லாஹு அன்ஹு. குடும்பத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் முதல் கொண்டு நம்மால் இந்த தீனுல் இஸ்லாமிற்கு என்ன செய்ய முடியும் நினைத்தார்கள். கலீஃபாக்கள் நினைத்தார்கள், எல்லா சஹாபிகளும் நினைத்தார்கள். சஹாபாக்கள் தங்களுடைய வீட்டை தான் மட்டும் திருந்துவது என்ற அடிப்படையில் பார்க்கவில்லை. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தீனின் பிரகாரம் கொண்டு வருவதற்கு என்ன வழி என்று பார்த்தார்கள். மார்க்க விஷயத்தை தூண்ட வேண்டும். மனைவியிட்ட தூண்டுங்க, வீட்டில் உள்ள பெரியவர்கள்ட்ட தூண்டுங்க. தீன் மட்டும் வந்துருச்சுன்னா நாம நிம்மதியா மௌத்தா போலாம், காலத்துக்கும் அந்த குடும்பம் அவமானப்படாது. எனவே வசதி வாய்ப்புகளை சேர்த்து வைத்தல், நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய வசதிகளை தருதல், இதையெல்லாம் தாண்டி பிள்ளைகளுக்கு தீனை எப்படியாவது கொடுத்து விடுங்கள், மார்க்கத்தை கொடுத்து விடுங்கள், மனைவிமார்களுக்கு தீனை கொடுங்கள். நான் தலைப்பின் துவக்கத்திலிருந்து சொன்னதை போல வீடு முஸ்லிம் மயமாக வேண்டும், வீட்டிலே இஸ்லாமிய நூல்கள் வர வேண்டும், வீட்டிலே இருக்கிற பிள்ளைகளின் போக்கை கவனித்து சீர் செய்யப்பட வேண்டும், கணவனும் மனைவியும் அவர்கள் உத்தமர்களாக வாழ வேண்டும், குடும்பத்தில் இருக்கிற எல்லா பெரியவர்களையும் மதித்து வாழ வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய குடும்பத்தில் குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னது போல நிம்மதியான வாழ்க்கையை தருவானாக. நம்முடைய பிள்ளைகளை ஈமான் உள்ள மார்க்க பெற்றுள்ள சந்ததிகளாக எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி தருவானாக. நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற வயதான பெரியவர்களுக்கு அல்லாஹ் ஆரோக்கியத்தோடு ஆயுளை அதிகப்படுத்தி தருவானாக. அந்த நீண்ட ஆயுளில் அவர்கள் நிறைய அமல்கள் செய்வதற்கு வீட்டு பெரியவர்களுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அல்லாஹ் தீனை தந்தருள்வானாக. முழுக்க முழுக்க நபிமார்கள் நல்லோர்கள் வழியில் எல்லா காலத்திலும் நடைபோடுகின்ற இஸ்லாமிய குடும்பமாக நம்முடைய குடும்பங்களை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. ஒரு சின்ன ஒரு ஹதியா 15 வெள்ளி என்ற ஒரு இதில் நீங்கள் சொல்லி கொடுத்து இந்த கேசத்தில் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பல்வேறுபட்ட செய்திகள் இந்த செய்தியில் அடங்கியிருக்கு. 13 மணி நேரம் தொடர்ச்சியாக ஓடக்கூடிய இந்த செய்தி அதனுடைய பேச்சு இதை வாங்கி அந்த பேச்சாளர் வந்து 1000 வெள்ளி வந்துட்டு அது வந்து நினைக்கிறேன் கோடி